ஓகே, என்னை பற்றி உங்களுக்கு அதிகமாக தெரியாது. இப்போ தான் நான் முதல் முறை அந்த இடத்துக்கு வரேன். இதுக்கு முன்னாடி யாராவது என்னை பார்த்துருக்கீங்களா? ஸோ என்னை பற்றி நான் சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு எவ்வளோ வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? முப்பத்தஞ்சு, 20, 25. யாரு? ஆண்டருடைய பெரிதான கிருபையினால ஜஸ்ட் 24 years old. இன்னும் சில 10 நாட்கள்ல அடுத்த 25வது வருஷத்தை காண போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது வரைக்கும் நான் ஒரு பிரசங்கம் பண்ணதே கிடையாது. ஒரு பிசாசையும் துரத்துனது கிடையாது. ஒரு பாடலையும் எழுதினது கிடையாது. வசனம் சொல்லுகிறது, பேசுகிறது நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற பிதாவின் ஆவியானவர். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அவருக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்துல கரங்களை கூட சொல்லுங்க, அவர் பேசுகிறவர், அவர் பேசுகிறவர். ஹல்லேலூயா. அவர் பேசிக்கொண்டே இருப்பார். அவர் பேசுறது நிறுத்தவே மாட்டார். அவர் கல்லோ மரமோ அல்ல, அவர் பேசுகிற தெய்வம். ஹல்லேலூயா சொல்லுங்க ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பேச ஆரம்பிச்ச அந்த பூமியில வந்த பொழுது 12 வயசுலயே பெரிய பிரசங்கியார் அவர். நானாவது 15 வயசுல தான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சேன். அவர் 12 வயசுலயே பெரிய பிரசங்கியார். 12 வயசுல பேச ஆரம்பிச்சார். வேத பாரகர்கள், சதுசேயர், பரிசேயர் மத்தியில் அவங்கெல்லாம் வாயடைத்து போகிற அளவுக்கு, அவங்கெல்லாம் ஸ்டன் ஆகுற அளவுக்கு பிரசங்கம் பண்ணார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொன்னு அவர் பேச ஆரம்பிச்சாருன்னு நிறுத்த மாட்டாரு. ஹல்லேலூயா. பக்கத்துல பசங்க நிறுத்த மாட்டாரு, நிறுத்த மாட்டாரு. இன்னைக்கு அவர் நிறுத்த போறது இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவர் பேசுறத கேட்க வந்திருக்கீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் நிறுத்த மாட்டார். நான் உதாரணத்துக்கு சொல்றேன். 3 நாள் அவர் மலை பிரசங்கம், 72 மணி நேரம் கண்டினியூஸ் பிரீச்சிங் ரெக்கார்ட் வச்சுட்டாரு. பாட்டு இல்லை, ஆராதனை இல்லை, ஒரு PA சிஸ்டம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. வெறும் பிரசங்கம். 3 நாள் 72 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறார், பேசிக்கிட்டே இருப்பார், நிறுத்தவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர் பிரயாணத்துல போகும்போது காற்றையும் கடலையும் பார்த்து அங்க பார்த்து பேசிட்டு இருப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் செத்து போனவங்க வீட்டுக்கு போய் அழுதுட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா இவர் செத்து போன பணத்தை பார்த்து பேசிட்டு இருப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் பேசிக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. இவர் இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்லி தான் கொண்டு போய் சிலுவையில அரைஞ்சு, அங்கேயாவது சும்மா இருக்கலாம்ல, அங்க போய் சிலுவையிலையும் பேசிக்கிட்டே தான் இருப்பாரு. அவர் பேசுறதை நிறுத்தவே மாட்டார். அவரை நிறுத்துறதுக்கு எந்த சக்தியாலையும் முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் தான் உங்களோட பேச போகிறார். சரி, இவர் சிலுவையில தான் 7 வாரத்தை அங்கேயும் நிறுத்தாம பேசிட்டு இருக்கிறாருன்னு கொண்டு போய் கல்லறையில வச்ச வசனம் சொல்லுது, கல்லறையில இருக்கிற காவல்ல இருக்கிற ஆவிகளுக்கும் போய் பிரசங்கம் பண்ணி கொண்டே தான் இருந்தாரு. அவருக்கு கரங்களை தட்டி ஒரு நன்றி சொல்லுங்களேன். அவர் பேசுகிற தெய்வத்துக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். சரி, 3 நாள் கல்லறையில தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அவர் பரலோகத்துக்கு போயிட்டாருன்னா வசனம் சொல்லுது, இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சத்துல உட்கார்ந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் இன்றைக்கும் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா ஹல்லேலூயா. இந்த கை தட்டலாம் உங்க அம்மாவுக்கு தட்டலாம். எந்த அம்மாவுக்கு? அந்த அம்மாவுக்கு தட்டலாம். அந்த பேசுகிற அப்பாவுக்கு தட்டும் போது ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா பிரதர்ஸ். நான் பேசுகிறவருக்கு தட்ட சொன்னேன், எனக்கு தட்ட சொல்லல. இந்த தட்டில் எனக்கு தட்டலாம், அப்பாவுக்கு தட்டும் போது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் யாரை கொண்டாகிலும் பேசுவாரு, எப்படி வேணா பேசுவார். இயற்கையை கொண்டு பேசுவார், தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசுவார், குழந்தைகளை கொண்டு பேசுவார், ஒரு கழுதையை கொண்டு கூட பேசியிருக்கிறார் அவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு இங்க நான் ரெடியா இல்லைன்னா ஆண்டவர் ஒரு கழுதையை கூட இங்க வந்து நிக்க வச்சு பிரசங்கம் பண்ண வைக்க முடியும் அவரால். ஹல்லேலூயா. அப்படி ஒரு கழுதையே இந்த பூமியில இல்லை. எல்லாரும் செத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். செத்து போன எலும்ப உயிரோட எழுப்பி அவரை சேனையா நிறுத்தி எங்க பேச வைக்க முடியும் அவரால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி செத்து போன பணமே இந்த உலகத்துல இல்லாம போனாலும் அவருடைய ஒரு விரல் இந்த வந்து சுவத்துல எழுதி அப்படி உங்க கூட அவரால் பேச முடியும். ஏன்னா அவர் அப்படி பேசி இருக்கிறாரு. அவர் அப்படி பேசுகிறதுக்கு வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாப்பாரா, அதுவும் முடியலையா? ஆண்டவர் வானத்தில் இருக்கிற தூதர்களுக்கு கட்டளை கொடுப்பார், ஏய் கப்ரியேல் போய் என்னுடைய சகோதரியை பார்த்து சொல்லு, என் மரியாதை பார்த்து சொல்லு, பயப்படாத. தூதர்கள் அனுப்பி பேசுவார் அவர்.
அப்படி ஒருவேளை தூதர்கள் ஆண்டவரே நாங்க பிஸியா இருக்கிறோம்னு சொன்னா கூட ஆண்டவர் சொல்றாரு, யார் பேசுறாங்களோ இல்லையோ, யார் அனுப்பி நான் பேசுறேன்னு இல்லை, நானே இறங்கி வந்து இன்னைக்கு நான் பேச போறேன். இன்னைக்கு அவரே உங்க கூட பேச போகிறார். 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க, அப்பா என்னோட பேசுங்கப்பா, என் கூட பேசுங்க டாடி, என் கூட பேசுங்கப்பா. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. ஒரு விசை, நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. சத்தமா 2 கரங்களை உயர்த்தி, திரும்ப திரும்ப சொல்லுங்க, உம்மை போல டாடே, உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? Hallelujah. Now I am so excited to preach the word of God in this place. Hallelujah. உங்களுக்காக பேசிட்டு இருந்த ஆண்டவர் ஒரு விசேஷமான செய்தியை கொடுத்தார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு நாள் விசேஷமான நாள். இன்னொரு வார்த்தை சொல்லுங்க, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. உங்க பாஸ்டர் சொன்னார்ல, ரொம்ப கொடுத்து வச்சவங்க. Hallelujah. ஒரு சத்தம், ஒரு Hallelujah. வாசிப்போம். மீகா எழுதின தீர்க்கதரிசியின் புத்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனம். மைக்கா chapter 7 verse 8. Micah 7:8. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? பழைய ஏற்பாட்டில் எத்தனாவது பக்கம்? சிலர் என்ன தேடிட்டு இருக்காங்க. 1080வது பக்கத்துல. எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். வாசிப்போம். ரெடி? 1 2 3. என் சத்துருவே, ஹalleluya ஹalleluya. ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை நீங்க எழுந்த உடனே இந்த வார்த்தையை நீங்க சொல்லணும். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பவுமே நம்ம கர்த்தாவே கர்த்தாவேன் கர்த்தரையே நோக்கி கூப்பிடுறது நம்மளுக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், உன் சத்துருவை பார்த்து நீ பேசு. இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் ஆண்டவருடைய தீர்க்க தரிசனமான செய்தியை சொல்றேன். உங்களுக்கு ஒரு சத்துரு இருக்கிறான், உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கிறான். எதிரி இல்லாதவங்க யாரும் இங்க இருக்கவே முடியாது. நமக்கெல்லாம் ஒரே எதிரி, அந்த பிசாசானவன். அவனுக்கு வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு 3 முக்கியமான வேலை இருக்கு. 1 திருடுறது, இன்னொன்னு கொல்றது, இன்னொன்னு அழிக்கிறது. உங்க சந்தோஷத்தை திருடுவான், உங்க வருமானத்தை திருடுவான், உங்களுடைய சுகத்தை திருடுவான், உங்களுடைய குடும்பத்தை ஐக்கியத்தை திருடுவான், அவைகளை கொல்லுவான், அவைகளை அழிக்கிறவன். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். 3 முக்கியமான வேலை அவனுக்கு வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உங்க வாழ்க்கையில இருக்கிற சத்துருவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என் சத்துருவே, எனக்கு விரோதமா சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஹalleluya. இன்னைக்கு செய்தி ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல சொன்ன வார்த்தை, எழுந்திருப்பேன். ஹalleluya ஹalleluya. உள்ள வந்து பார்த்தவங்க வசனம் சொல்லுது, this is the year of shining. ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு, இது பிரகாசிக்கிற வருஷம். பிரகாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னு செய்யணும். என்ன செய்யணும்? அங்க வசனம் சொல்லுது, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எழும்பு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன பார்த்தால each one catch one. ஒருத்தருடைய கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, எழும்பு. சொல்லுங்க, எழும்பு. ஹalleluya. உட்கார்ந்து இருந்தது போதும், படுத்திருந்தது போதும், விழுந்து கிடந்தது போதும். இது நீ எழும்புகிற நேரம் வந்துருச்சு. ஹalleluya. நீ எழும்புனாதான் பிரகாசிக்க முடியும். அப்பதான் அந்த இயர் ஆஃப் ஷைனிங் ஃபுல்ஃபில் ஆகும். ஹalleluya. சொல்லுங்க ஒரு ஹalleluya. சொல்லுங்க, நான் எழுந்திருப்பேன். சத்தமா சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அந்த பிசாசானவனுடைய காதுகள் கேட்கிற மாதிரி சொல்லுங்க. நான் சொல்றேன், ஏன் சத்துருவே, நான் எழுந்திருப்பேன், நான் எழுந்திருப்பேன். எப்படி எழுந்திருப்பேன் தெரியுமா?
சும்மா ஆடி அசைஞ்சு அப்படியே எழுந்துன்னு தட்டி தட்டி விட்டு காலைல எந்திரிச்சு டைம் ஆயிடுச்சு எந்திரின்னு உங்களை தட்டி எழுப்பி அந்த எழும்புதலை நான் சொல்லலை. வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம். ஐசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க ஒரு ஹல்லேலூயா. பக்கத்துல பசங்க நீ எழும்புவ சொல்லுங்க, நீ எழும்புவ. எத்தனை பேருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு ஆசையா இருக்கு? சும்மா ஆசை மட்டும் இருக்கிறதா போதும். சொல்லுங்க, எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு ஆசையா இருக்குன்றவங்க. ஓகே, இப்போ நான் சொல்ல போறதான் தீர்க்க தரிசனம் உங்களுக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் சொல்றாரு. என் காது கேட்கல. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் தான் சொல்றாரு, தீர்க்க தரிசனமா சொல்றாரு. நீ எழும்புவ கழுகு போல எழும்புவ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சாதாரணமா எழும்புறது கிடையாது, கழுகு போல. சொல்லுங்க, கழுகு போல. ஒரு விவசாயி ஒருத்தன் காட்டு வெளியில நடந்து போய் கொண்டிருந்தான். ஓகே, அப்போ அவன் வழியில ஒரு முட்டையை கண்டுபிடிச்சான். அது என்ன முட்டைன்னு அவனுக்கு தெரியல. ஸோ வீட்டில் அவன் கோழிகளை அடக்காத்து கொண்டிருந்ததுனால, கோழி அந்த முட்டைகளை அடக்காத்து கொண்டிருந்தனால அந்த முட்டையை அந்த கோழி முட்டையோட அவன் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டான். ஒரு நாள் அந்த முட்டைகளெல்லாம் குஞ்சு பொறிக்க ஆரம்பித்தது. அந்த கோழினுடைய முட்டைகள்லாம் குஞ்சு பொறித்து கலராக வெளியில் வந்துச்சு. பிங்க் கலரில், க்ரீன் கலரில், எல்லோ கலரில், ரொம்ப கலர்ஃபுல்லாக அதெல்லாம் வெளியில் வந்துச்சு. இந்த முட்டையும் குஞ்சு பொறிச்சு வெளியில் வந்துச்சு. இது பார்க்குறதுக்கு கருப்பு கலரில் இருக்கு, எல்லாம் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கு. அந்த முட்டை, அந்த குஞ்சு சாதாரண கோழி குஞ்சு கிடையாது, அது ஒரு கழுகு முட்டை, அது ஒரு கழுகு குஞ்சு. ஹல்லேலூயா. ஸோ இந்த குஞ்சுக்கு அது என்னன்னே தெரியல. என்னடா இது, எல்லாருமே கலராக இருக்கிறாங்க, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன்? அதுவும் இல்லாமல் அந்த கோழி குஞ்சுங்கெல்லாம் சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்கு. இந்த கோழி குஞ்சுகளோட பாஷை அந்த கழுகு குஞ்சுக்கு புரியவே மாட்டேங்குது. இதுக்கு அது என்ன பாஷைன்னு அதுக்கு விளங்கவே இல்லை. இந்த கோழி குஞ்சுங்களாம் அங்கே இருக்கிற சோத்து பருக்கையை சாப்பிட்டுட்டு இருக்கோம். அங்கே இருக்கிற சின்ன புழுக்களை கொத்தி சாப்பிடும். அம்மா கூட அப்படியே விளையாண்டுட்டே இருக்கும். இந்த கழுகுக்கு அதெல்லாம் பிடிக்கவே இல்லை. என்னென்னு இவங்கெல்லாம் இதை போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, எனக்கு இதெல்லாம் வயிறே நிறையவே மாட்டேங்குது, ஏன் நான் மட்டும் வித்தியாசமாக இருக்கிறேன் அப்படின்னு அது அழுதுகிட்டே இருந்துச்சான். இந்த கோழி குஞ்சுங்கெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே மெதுவாக பறந்து விளையாண்டுட்டு இருந்து அப்படியே ரூஃப் வரைக்கும் பறக்கும். அப்படியே திரும்பமாக கீழே விழும், திரும்பமாக பறக்கும். அப்படியே கீழே விழுந்து குஞ்சுங்கெல்லாம் விளையாண்டுட்டே இருந்துச்சு. இந்த கழுகும் சேர்ந்து ஓகே நம்மளும் பறப்போம்னு சொல்லி இதுவும் பறக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த கழுகு குஞ்சு வந்து ரூஃப் வரைக்கும் பறந்து திரும்பமாக கீழே விழுந்துடும், ரூஃப் வரைக்கும் பறந்து திரும்பமாக கீழே விழுந்துடும். இது நினச்சிச்சு ஓகே இவ்வளோதான் என்னால் பறக்க முடியும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரொம்ப நாளாக அப்படியே இருந்துச்சு. அப்படியே வளர்ந்துட்டே இருந்துச்சு. இப்போ அது பெரிய கழுகாக மாறிடுச்சு. ஒரு நாள் அது வானத்தை பார்த்து கொண்டிருந்தது. பார்த்தாங்க மேலே உயரத்தில் ஒரு பறகு வட்டம் அடித்து கொண்டிருந்தது. இது அதை பார்த்தோன்னு சொல்லிச்சு, ஏய் நீ பார்க்கறதுக்கு என்ன மாதிரியே இருக்கிற, நீ பேசுறது எனக்கு புரியுது, ஆனா நீ மட்டும் ஏன் இவ்வளவு ஒரு 50,000 அடி உயரத்துல பறக்கிற, நான் மட்டும் ஏன் இந்த ரூஃப் வரைக்கும் பறக்கிறேன்? அந்த பெரிய கழுகு சொல்லிச்சான், யார் உன்னை பார்த்து கோழி குஞ்சுன்னு சொன்ன, நீ ஒரு கழுகு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ கோழி குஞ்சு இல்ல, நீ கழுகு. நீ கழுகு. சொல்லுங்க, நீ கழுகு. நீ கழுகு. நீ கழுகு. You are not a chicken. Oh rakasala tara moloko. நீ ஒரு கழுகு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ ஒரு கழுகு. சொல்லுங்க, நான் ஒரு கழுகு. ஏன் பிரதர் மற்றவங்க எல்லாம் படம் பார்க்குறாங்க, நான் மட்டும் பார்க்க கூடாது? மற்றவங்க எல்லாம் அப்படி இருக்கிறாங்க, நான் மட்டும் எப்படி இருக்கக்கூடாது? அதெல்லாம் சிக்கன், அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். நீ கழுகு, நீ வித்தியாசமான ஆளு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னோட டெஸ்டினி ரூஃப் வரைக்கும் பறக்கிறதல்ல, உன்னோட டெஸ்டினி 50,000 and 60,000 feet above நீ பறக்க வேண்டிய ஆளு. நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் கிடையாது பிரதர். யாருக்கு தீர்க்க தரிசனமா வருதோ தீர்க்க தரிசனமா எடுத்துக்கோங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன் ஒவ்வொருத்தரையா நிக்க வச்சு என்னால தீர்க்க தரிசனம் சொல்ற அளவுக்கு இன்னைக்கு எனக்கு டைம் கிடையாது. ஆனா நான் சொல்றேன், ஆண்டவருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை அப்படியே வாயில வரும்போது டக்குன்னு ஆமென்னு சொல்லி ரிசீவ் பண்ணிடணும். 2 நிமிஷம் லேட்டா சொன்னீங்க, 2 வருஷம் லேட்டா நடக்கும். பரவாயில்லையா? ஸோ அதனால பிரசங்கத்தில் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். ஆண்டவர் எப்போ என்ன சொல்வாருன்னு தெரியாது. உங்களுக்கு எப்போ ஆண்டவர் இது எனக்கு தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு ஆமேன் அப்படின்னு சொல்லி ரிசீவ் பண்ணிடணும். ஆமேன், உடனே அதை பிடிச்சி வாங்கிடணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஒரு ஹல்லேலூயா
ஹalleluya. நான் சொல்றேன், உன்னோட டெஸ்டினி, உன்னோட லெவல் இது அல்ல. இப்ப இருக்கிறீங்களே இந்த லெவல் உன்னோட கடைசி லெவல் அல்ல. இன்னும் நீ மேல போக வேண்டிய தூரம் உண்டு. ஹalleluya. இன்னைக்கு நான் செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும்னு சொல்லலாம். உயர சொல்லுங்க இங்கிலீஷ்ல சொல்லுங்க, ஹையர். ஒரு படி மேல லெவல் ஆண்டவர் இன்னைக்கு மாத்த போகிறாரு. ஹalleluya. இன்னைக்கு உன்னோட லெவல் நீ நினைச்சிட்டு இருக்கிற இதுதான் என்னோட லெவல், 82% வாங்கிட்டேன் பிரதர், இதுதான் என்னால எடுக்க முடிஞ்ச கடைசி லெவல். நோ 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 82ன்றது நீ டெஸ்டினி பண்ணிக்கிட்ட. ஆனா ஆண்டவர் 100% மேல டார்கெட் வச்சிருக்கிறாரு. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் எழும்புவேன். ஏய் சத்துருவே, நீ நினைச்சிட்டு இருக்கிற நான் விழுந்துட்டேன்னு நினைச்சு நீ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிற. ஓ நான் ரப்பாக்கா, நீ நினைச்சிட்டு இருக்கிற இவ்வளவுதான் என்னால பறக்க முடியும்னு சொல்லி, என் சத்துருவே நீ சந்தோஷப்படாத. இது என்னோட டெஸ்டினி அல்ல, இது என்னுடைய கோல் அல்ல, இது என்னுடைய லெவல் அல்ல. என்னோட லெவல் இதை விட மேலானது. நான் எழும்புவேன். கழுகு போல எழும்புவே, சிறகை அடித்து எழும்புவே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கழுகு போல எழும்புவேன், சிறகை அடித்து எழும்புவேன். ரிதம் ப்ளீஸ். எழும்புவேன், கழுகு போல எழும்புவேன், சிறகை அடித்து. கழுகு போல எழும்புவேன், சிறகை அடித்து. நீங்க சொல்லுங்க, எழும்புவேன், எல்லாரும் சேர்ந்து எழும்புவேன், 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 கழுகு போல எழும்புவேன், சிறகை அடித்து எழும்புவேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு? ஓ நான் இன்னும் பிரசங்கத்துக்குள்ளே என்ட்ராகல, இன்னும் நான் இன்ட்ரோடக்ஷன்லேயே தான் நின்றுட்டு இருக்கிறேன். ஹalleluya. ஆனால் எனக்கு ஒன்று தெரியுது, இந்த சர்ச்சில் இருக்கிற அனாயிட்டிங்கில் ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிட்டார். ஆல்ரெடி உள்ள கிரியை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹalleluya. நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய சமூகத்தில் குழந்தை மாதிரி மாறிடணும். ஹalleluya. இன்னைக்கு தான் வாசிச்சோம் இல்லையா சங்கீதத்தில், அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். ஹalleluya. சிலர் நினச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம ஆண்டவர் ரொம்ப கோபமான ஆண்டவர், நம்ம சர்ச்சில் சிரிச்சா அவர் ரொம்ப கோவப்பட்டுருவார்னு சொல்லி. நோ நோ நோ, வசனம் சொல்லுகிறது அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். ஹalleluya. களி கூறுதலை எப்படி காட்டுவீங்க? நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படியா சொல்லுவீங்க? ஐயோ நான் சந்தோஷமா இருக்கேன். ஹalleluya. அப்படி களி கூறுதல் அப்படி முகத்தில் சிரிப்பில் காட்டுவீங்க இல்லையா? நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது அதை புன்முறுவலோடு ஏற்றுக்கொள்ளுங்க. ஹalleluya. அவருடைய சமூகத்தில் குழந்தை மாதிரி மாறினு எதை பற்றி கவலைப்படவே கூடாது. ஹalleluya. உங்கள் குழந்தைய வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு யாருக்காவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா, ஓகே போகலாமா வா அப்படின்னு நீங்கள் கிளம்பும்போது அந்த குழந்தை என்ன தெரியுமா சொல்லும்? இல்லை இன்னொரு 5 நிமிஷம் நான் விளையாண்டுட்டு வரேன் மம்மி, இன்னொரு 5 நிமிஷம் ப்ளீஸ், ரொம்ப நேரம் ஆச்சு, நான் 5 நாள் ஸ்கூல்லே தான் இருக்கிறேன், என்ன நீங்கள் வெளியிலே கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ். அந்த குழந்தை எப்போவுமே விளையாடுறதுல இருந்துகிட்டே இருக்கணும்னு ஆசைப்படும். ஹalleluya. நான் சொல்கிறேன், இன்னைக்கு அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, அப்பா பேச ஆரம்பிச்சிட்டார். ஹalleluya. எத்தனை பேர் கேட்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? சொல்லுங்க, அப்பா எவ்வளோ வேணா பேசுங்க, எவ்வளோ நேரம் வேணா பேசுங்க, நான் கேட்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். ஹalleluya. இந்த பாடல் ஆக்ஷனோட பாடுவோமா? 2 கரங்களை மேலே உயர்த்தி, கழுகு போல எழும்புவேன், சிறகை அடித்து எழும்புவேன், கழுகு போல எழும்புவேன், சிறகை அடித்து எழும்புவேன், எழும்புவேன், எழும்புவேன். கரங்களை அசைத்து என்ன மாதிரி எழும்புவேன், கழுகு போல எழும்புவேன், சிறகை அடித்து எழும்புவேன், கழுகு போல எழும்புவேன், சிறகை அடித்து எழும்புவேன்.
கரங்களை தட்டி அப்பாவுக்கு எழும்பின ஒரு மனிதனை குறித்து இன்னைக்கு உங்களோட நான் பேச போகிறேன். அவன் உட்கார்ந்திருந்து விழுந்து போன மனுஷன் எழும்பவே மாட்டான்னு சொல்லி எல்லாரும் முத்திர குத்துன ஒரு மனுஷன் எழும்பி இன்னைக்கு நடந்ததை நான் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். ஆவியானவர் அதிலிருந்து சில சத்தியங்களை இந்த சபைக்கு ஆண்டவர் பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, எங்க அப்பா பாஸ்டர் கிடையாது, நானும் பைபிள் காலேஜ்லாம் படிக்கல, எனக்கு தெரியாது பிரசங்கம் பண்ணலாம், எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், எங்கள் ராஜாதி ராஜா பெரியப்பா அவர் பேசுகிறவர். அவர் இந்த சின்ன பையனை கொண்டு இன்னைக்கு உங்களோட பேச போகிறார். ஸோ என்னை பிரசங்கியாராக பெருசாக நினச்சி இவர் என்னமோ சொல்ல போகிறான்னு நினச்சி நான் ஒன்றும் கிடைக்காது. அவர் பேச போகிறாரு. ஸோ நீங்கள் என்ன பார்க்க வேண்டாம், எனக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறார்ல, இன்னைக்கு அவர் தான் பேச போகிறார். ஹல்லேலூயா. வாசிப்போம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 3வது அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தலர் 3:8. நல்ல, வெரி குட். ஒருத்தர் வாசிச்சு ஒருத்தர் எக்கோ கொடுக்குறாங்க. வெரி நைஸ். எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிப்போமா? அப்போஸ்தலர் 3:8. அவன் குதித்தெழுந்து. உங்க பைபிள் அவ்வளவுதான் இருக்கா? ரெடி, 1 2 3. ஒரு மனுஷன் எழுந்து நடந்ததை பைபிள் ஆவியானவர் அவனுக்கு முக்கியப்படுத்தி, நடக்கிறது என்ன பெரிய விஷயமா? எல்லாருமே தான் நடக்கிறாங்க. ஆடு நடக்குது, மாடு நடக்குது, குழந்தை நடக்குது, பெரியவங்க நடக்கிறாங்க, எல்லாருமே நடக்கிறாங்க. ஆனால் ஒருத்தன் நடந்ததை ஆண்டவர் அவ்வளோ முக்கியப்படுத்தி, அவ்வளோ ஸ்பெஷலாக அவன் நடந்ததுக்குன்னே ஒரு வசனத்தை அவனுக்குன்னு கொடுத்து பைபிள் எழுதி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்னமோ அங்கே இருக்குது, மேட்டர் இருக்குது. ஹல்லேலூயா. அவன் குதித்தெழுந்து. வசனம் எவ்வளோ அழகா இருக்கு. அவன் குதித்தெழுந்து அப்படின்னா என்ன? சும்மா சாதாரணமாக எலும்பு எந்திரி அப்படின்னா எந்திரிக்கவே மாட்டேன் அப்படின்லாம் அவன் சோம்பேறித்தனமா எந்திரிக்கலாம். உட்கார்ந்து இருக்கிறவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். அப்புறம் சொல்லுது, நடந்து திரும்பமா குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களோடு கூட தேவாலயத்திற்குள்ள பிரவேசித்த அந்த மனுஷனுக்கு கரங்களை தட்டி ஒரு நன்றி சொல்லுங்க. அவன் எழுந்து நடந்த விஷயத்தை பைபிள் ஆண்டவர் இவ்வளவு முக்கியப்படுத்தி இருக்கிறதுனா ஒரு ரீசன் இருக்கு. யார் அந்த மனுஷன்? 2வது வசனத்தை வாசிங்களேன். நல்லா கவனிங்க. அவன் பிறந்தது முதல் சப்பானியான ஒரு மனுஷன். அவன் ஒரு ஆக்சிடென்ட்ல சப்பானியா மாறல, இல்லை ஏதோ ஒரு போலியோ அட்டாக் வந்து இடையில அவன் சப்பானியா மாறல. தாயின் கருவிலிருந்து வெளியில வரும்போதே சப்பானியா பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். அவன் பலருக்கு சுமையாவே மாறிட்டான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த மனுஷனுடைய நிலைமைய. அவனை சுமக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 4 பேர் இருந்திருப்பாங்க. அவன் எதுக்கு சுமந்து கொண்டு வந்தாங்க? வாசிங்க தொடர்ந்து. பிச்சை கேட்கும்படி. நல்லா கவனிங்க. அவன் சர்ச்சுக்கு அவனை கூட்டிட்டு வர்றாங்க. ஒரு சப்பானியான ஒரு மனுஷனை அவனை ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு கூட்டிட்டு வரல. நம்மளாம் இன்னைக்கு சர்ச்சுக்கு எதுக்கு வந்திருக்கிறோம்? உண்மையாலுமேவா? ஆனா அவனை சர்ச்சுக்கு கூட்டிட்டு வந்தாங்க, சுமந்துட்டு வந்தாங்க. அவனா நடந்து வரல, அவனை சுமந்துட்டு வந்தாங்க. எதுக்கு சுமந்துட்டு வந்தாங்க? இன்னைக்கும் பலர் அதுக்கு தான் வர்றாங்க சர்ச்சுக்கு. எதுக்கு வர்றாங்க? விளங்கல. யாராவது எனக்காக ஜெபிக்க மாட்டாங்களா? யாராவது எனக்காக இது ஒரு விதத்தில் நான் பிச்சைன்னு கூட நான் சொல்லுவேன். நான் கேட்கிறேன், உங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர். ஒரு 2 செகண்ட் லேட்டா சொல்லிட்டீங்களா? நான் தான் சொன்னேன் ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். ஒரு கதை சொன்னா கூட, ஒரு ஜோக் அடிச்சா கூட அது ப்ரொஃபெட்டிக்கலா தான் இருக்கும் உங்களுக்கு இன்னைக்கு. ஹல்லேலூயா. சரி, எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. உங்க அப்பா பெரிய பணக்காரர். ஸோ உங்களுக்கு இப்போ ஆல்பென்லிபே லாலிபாப் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. என்னது? எத்தனை ரூபா? 2 rupees. உங்கள் அப்பா கிட்ட உங்கள் அப்பா பெரிய கோடீஸ்வரர், நீங்கள் ஆல்பென்லிபே சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. உங்கள் அப்பாவுக்கு கீழே வேலை செய்கிறவர்கிட்ட போய் நீங்கள் சொல்லுவீங்களா, எங்கள் அப்பாட்ட எப்படியாவது நீங்கள் கஷ்டம் எப்படியாவது கேட்டு ஒரு 2 ரூபா கடனாக வாங்கி தாங்களேன் ப்ளீஸ், எனக்கு ஒரு ஆல்பென்லிபே சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது? கேட்பீங்களா? சிலருக்கு விளங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் என்ன சொல்கிறேன்? அவர் உங்க அப்பா, நீங்க அவர் சொன்னார் என் நாமத்துல நீ என்ன கேட்டாலும் நீ ஏன்ட்டே கேள், நானே உனக்கு தரேன்றாரு. இன்னொருத்தட்ட போய் நீங்க எதுக்கு லெட்டர் போடணும்? அதுக்காக ஊழியக்காரங்களே வேணாம்னு சொல்லல. வேணும். எதுக்கு வேணும்னா, ஜெபிக்கவே தெரியாத ஒருத்தனுக்கு ஜெபிச்சு அவனுக்கு அற்புதத்தை வாங்கி கொடுத்து, பார் உனக்காக நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், அற்புதம் நடக்குது, இனி அடுத்து உனக்காக நீ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிரு, உனக்கும் செய்வாரு. 20 வருஷமா உங்களுக்கே ஜெபம் பண்ணிட்டு இருந்தா
உங்களுக்கே தான் பண்ணிட்டு இருக்கணும். அப்புறம் இந்த ஃபேன் எல்லாம் ஏசியா மாறாது. ஹல்லேலூயா சொல்லுங்க ஒரு ஹல்லேலூயா. ஸோ உங்க அப்பா கிட்ட நீங்களே நேரடியாக கேட்கலாம். இன்னொருத்தட்ட போய் நீங்க பிச்சை கேட்கணும்னு அவசியம் இல்லை. பக்கத்துல பார்த்து கேளுங்க, குத்துதுல கேளுங்க. இதோ உனக்குனே பேசின மாதிரி தெரியுது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களால ஜெபிக்கவே முடியலன்றப்ப சொல்லுங்க, ஜெபத்துல சப்போர்ட் பண்ண முடியுமே ஒழிய உங்களுக்காகவே ஜெபிச்சிட்டு இருக்க முடியாது. உங்களால முடியாதப்ப உதவி செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆனா உங்க அப்பா கிட்ட நீங்க கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. நீ உரிமையை மறந்துடாத. ஹல்லேலூயா. உரிமையை மறந்துடாத. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உரிமையை மறந்துடாத. பிச்சை கேட்கறதுக்காக சர்ச்சுக்கு வராத. அப்பாவை பார்த்து பேசிட்டு போலான்னு வா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ராபாகா லசலாதா ராபாகா. இவனை பிச்சை எடுக்கிறதுக்காக கூட்டிட்டு வர்றாங்க. தொடர்ந்து வாசிங்க. தேவாலயத்துல பிரவேசிக்கிறவரிடத்துல பிச்சை கேட்கும்படி எங்க வச்சாங்க அவனை? அலங்கார வாசல்ல. எப்பப்பெல்லாம் வச்சாங்க? நம்ம சர்ச்சுக்கு எப்போ வருவோம்? நம்ம வீக்லி ஒன்ஸ் வரும். அதுவே பெரிய விஷயம். அதுவே 2 மணி நேரம் எப்படா இவர் பிரசங்கத்தை முடிப்பாரு. நம்ம கறிக்கடையில் கறி தீந்துரும், அங்கே போய் நான் கியூவில் நிற்கணும், வீட்டில் கேஸ் ஆஃப் பண்ணான்னு தெரியல. உள்ள இந்த 2 மணி நேரத்திலே பிசாசு பயங்கரமாக உள்ளே பேசிகிட்டே இருக்கிறான். உள்ளே வந்து பார்க்கறதுக்கு சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இருதயத்தை கர்த்தருக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. ஆனால் நம்மளாவது வாரத்தில் ஒரு நாள் 2 மணி நேரம் வந்துட்டு போகிறேன். நமக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவன் டெய்லி சர்ச்சுக்கு வரான். நாடோறும் சர்ச்சுக்கு வர்றான். பிச்சை எடுக்கிறதுக்காக வர்றான். டெய்லி சர்ச்சுக்கு வரான். அவனுக்குள்ள ஒரு அற்புதம் இல்லை, அவனுக்குள்ள ஒரு எழுப்புதல் இல்லை. அவன் சப்பானியாவே இருக்கிறான். அவனால சொந்தமா ஜெபிக்க முடியாது. அவனால முழங்கால் போட முடியாது. அவனை யாராவது தூக்கி சுமந்துட்டே வரணும். அவனை ஃபாஸ்டிங் பிரேயருக்கு சுமந்துட்டு வரணும், ஆல்நைட் பிரேயருக்கு சுமந்துட்டு வரணும், பெண்கள் கூட்டத்துக்கு சுமந்துட்டு வரணும், வாலிபர் கூட்டத்துக்கு சுமந்துட்டு வரணும். யாராவது அவனை ஃபோர்ஸ் பண்ணி தூக்கி கொண்டு வந்து வைக்கணும். அப்படின்னா தான் அவனுக்கு அன்னைக்கு அற்புதம் உண்டு. அவனால எதுவும் செய்யவே முடியாது. அவனுக்கு அப்பா அம்மா இருந்தாங்களான்னு தெரியல. ஒருவேளை இருந்திருந்தாங்கன்னா அவனை பிச்சை எடுத்துருக்க விட்டுருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிச்சை எடுக்கிறதுக்கு அவனை குளிப்பாட்டி விடுறதுக்கு ஆள் இருந்திருக்காது. அவனுடைய அசிங்கத்தை தொடச்சி விடுறதுக்கு ஆள் இருந்திருக்க மாட்டாங்க. அவன் போட்ட ட்ரெஸ் தான். அவன் உலகத்தையே நடந்து பார்த்ததே கிடையாது. எல்லாரும் நடக்கிறது ஆச்சரியமா பார்த்து கொண்டிருந்தான். ஆனா அவனுக்குள்ள ஒரு எழுப்புதல் வந்ததையா. ஹல்லேலூயா. அந்த அலங்கார வாசல்ல அலங்கோலமா கிடந்து அவனுக்குள்ள ஒரு எழுப்புதல் வந்தது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களோடு கூட தேவாலயத்திற்குள்ள பிரவேசித்தான். நல்லா கவனி. அற்புதத்தை வாங்கிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டு வரேன், டாட்டா பை பைன்னு சொல்லிட்டு போயிடல. அவன் அற்புதத்தை வாங்கிட்டு வாசல்ல இருந்தவன் உள்ள வந்துட்டான். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை ஏன் செய்யறாருன்னா, அற்புதத்தை வாங்கிட்டு வெளியில போயிடுறதுக்காக இல்லை, அற்புதத்தை வாங்கிட்டு நீங்க உள்ள வரணுன்றதுக்காக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்யறது அவர் அற்புதம்ன்றதை வெளிப்படுத்துறதுக்காக அல்ல. அவர் உங்க பக்கத்துல எப்படியாவது இழுத்துக்க, அப்படியே அட்லீஸ்ட் இந்த ஒரு அற்புதத்தை செஞ்சாலாவது என் பிள்ளை என் பக்கத்துல வந்துட மாட்டானா, வெளியில இருக்கிறவன் உள்ள வந்துட மாட்டானான்ற ஒரு ஏக்கத்துல தான் உங்களுக்கு அற்புதத்தை செய்யறாரு. ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற, இன்னைக்கு விழுந்து போயிருக்கிற நீங்க எழும்புவீங்க. எழும்பி அப்படியே மேலே பறந்துட்டு அப்படியே ஓடி போறதுக்காக இல்ல, இங்க அவருடைய ஆலயத்திற்கு உள்ள இருக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா ஹல்லேலூயா. எல்லாரும் நடக்கிறதையும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தான். ஆனா இவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஆச்சரியத்தை கண்டு அநேகர் பிரமித்தார்கள். வாசிங்க 9வது வசனத்தை. அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும், சொல்லுங்க, நடக்கிறதையும் அப்புறமா துதிக்கிறதையும். ஓ வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். எல்லாருமே வாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஜனங்கள் எல்லாரும் கண்டு அறிந்து குறித்து மிகவும், சொல்லுங்க, ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஹல்லேலூயா. ஓ இவனா நடந்துட்டான். அது ஒரு பெரிய, அது வந்துட்டு அற்பமான விஷயம் இல்லை. நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எழுப்ப போகிறத பார்த்து வெளியில இருக்கிற ஜனங்கள்லாம் மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமிக்க போகிறார்கள். நான் சொல்றேன் பிரதர், உங்க விழுந்து போன பிசினஸ் எழும்பும், உங்க விழுந்து போன குடும்ப வாழ்க்கை எழும்பும், உன் விழுந்து போன படிப்பு எழும்பும். உன் விழுந்து போயிருச்சுன்னு நினைக்கிற எல்லாமே முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், இனிமேல் இது நடக்கவே நடக்காது நினைக்கிறதால நடக்கிறதையும் துதிக்கிறதையும் பார்த்து ஜனங்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமிக்க போகிறார்கள். Just say amen and receive the word of God. ஆமென் சொல்லி அதை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
அசதியா விட்டுட்டீங்கன்னா நான் சொல்றேன், இன்னைக்கு விட்ட என்னைக்கும் கிடைக்காது. பக்கத்துல சொல்லுங்க, இந்த நாள் ஒரு பொன்னாள். ஹல்லேலூயா. விட்டுறாத, தூங்கிடாத, இழந்துடுவேன். ஹல்லேலூயா. வாழ்க்கையில எதை வேணா இழந்துடலாம், அவர் சொல்ற ஒரு வார்த்தையை மட்டும் இழந்துடாதீங்க. அந்த ஒரு வார்த்தை உங்களை உயிர்ப்பிச்சிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப அவர் பேசுற அந்த வார்த்தை, நீ எழும்புவ. நீ எழும்புறதையும் நீ நடக்கிறதையும், அந்த நடந்ததுனால தேவனை துதிக்கிறதையும் நீ சாட்சி சொல்றதை பார்த்து வெளியில இருக்கிற ஜனம், ஊர், உலகம், உன்னுடைய குடும்பம், உன் குலம், கோத்திரம் எல்லாம் மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமிக்க போறான். இவன் சப்பானியா வாசல்ல இருந்தான், இவனா நடந்தான், இவனா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. இவன் ஒதுக்கு என்னத்துக்குமே விளங்க மாட்டான்னு நினைச்சிட்டு இருந்தான், இவனா இன்னைக்கு இப்படி செய்யறான். உன்னை பார்த்து ஜனமே ஆச்சரியப்பட போகிறது. நான் இது என்னுடைய வெறும் வார்த்தை ஜாலம் அல்ல, இது தேவனுடைய தீர்க்கதரிசனமான வார்த்தை. விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லி பெற்று. கழுகு போல எழும்புவே, அடித்து எழும்புவே, கழுகு போல எழும்புவே, சிறகை அடித்து எல்லாரும் சேர்ந்து அந்த வார்த்தை நான் விசுவாசத்தோடு சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். கரங்களை உயர்த்தி, கழுகு போல எழும்புவே, சிறகை செய்ய மாட்டீங்களா? எழும்புவே, கழுகு போல எழும்புவே, சிறகை அடித்து எழும்புவே, எழும்புவே, எழும்புவேன், 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 கழுகு போல அசைத்து எழும்புவேன், சிறகை அடித்து எழும்புவேன், கழுகு போல எழும்புவேன், சிறகை எழும்புவேன், எழும்புவேன், கடைசியாய் எழும்புவேன், எழும்புவேன், என் சத்துருவே நான் எழும்புவேன், கழுகு போல எழும்புவேன், சிறகை அடித்து எழும்புவேன், கழுகு போல எழும்புவேன், சிறகை அடித்து. எழும்புவீங்க. தலை மேல கை வச்சு சொல்லுங்க, நான் எழும்புவேன், நான் எழும்புவேன், நான் எழும்புவேன். இப்பவே இப்பவே இப்பவே, என்னைக்கோ ஒரு நாள் அல்ல, அடுத்த வருஷம் அல்ல, இப்பவே நான் எழும்புவேன், நான் பிரகாசிப்பேன், நான் எழும்புவேன், நான் பிரகாசிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு எழும்ப ஆசையா இருக்கு? ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க எழும்புறதுக்கு செய்ய வேண்டிய ஒரு 4 முக்கியமான காரியம் உண்டு. அதை மட்டும் செஞ்சிட்டீங்கன்னா போதும், நீங்க எழும்பிடுவீங்க. இந்த முடவன் எழுந்து நடந்ததுக்கு, இவனுக்குள்ள எழுப்புதல் வந்ததுக்கு காரணம் ஒரு 4 விஷயம் இருக்கு. நம்பர் 1, வாசிப்போம் முதலாவது வசனத்தை. ஓகே, இப்ப எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போமா? ரெடி? நான் கேள்வி கேட்கிறேன், எங்க போனாங்க? யார் யார் போனாங்க? எப்ப போனாங்க? எதுக்கு போனாங்க? எதுக்கு போனாங்க? அங்கதான் என்னுடைய முதல் குறிப்பு நிற்கிறது. எதுக்கு போனாங்க? நான் சொல்றேன், பேதுரு யாரு, யோவான் யாரு? சீஷர்கள்ன்ற நிலைமையில இருந்து ப்ரமோஷன் கொடுத்து இப்ப அப்போஸ்தலர்களா மாறிட்டாங்க. அவங்க நினைச்சிருந்தாலும் ஒருவேளை அந்த இடத்துல நான் இருந்தேன்னா சொல்லியிருப்பேன், நீங்கெல்லாம் என்னடா ஜெபம் பண்றீங்க, நாங்க மோசையை பார்த்துருக்கிறோம், மறுரூப மலையில் இயேசு கிறிஸ்துவோட நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறோம், ஒலிவ மலையில் அவர் ஜெபம் பண்ணும்போது நாங்கள் தூங்கத்திலே ஜெபம் பண்ணியிருக்கிறோம், நாங்கள் தூங்கி தூங்கி ஜெபம் பண்ணியிருக்கிறோம், நாங்கள் இயேசு கிறிஸ்துவோடவே நாங்கள் ஜெபம் பண்ணுறவங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுற ஜெப கூட்டத்துக்கு நாங்கள் வருவோமா? சொல்லுங்கள், வருவோமா? இன்னைக்கு பலருக்குள்ள அதான் பெருமை. பாட்டு 9 மணிக்கு தான், 8 மணிக்கு தான் சர்ச்சு போவோம், மெதுவாக 9 மணிக்கு போவோம். அவர் வர்ஷிப்பெல்லாம் முடிச்சு அவருக்கு பாடவே தெரியாது, என்னமோ கத்திட்டு இருப்பார், அதை நான் போய் எதுக்கு கேட்கணும்? மெதுவாக போய்க்கலாம். நோ 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 நோ, 9 மணிக்கு ஜெபம்னா அவன் டான் 9 மணிக்கு அவன் உள்ள வந்து நிற்கிறான். ஜெப நேரத்தில் சரியா இருந்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுப்புதல் உங்களுக்குள்ள வரணும்னா
ஜெப நேரத்துல முதல்ல கரெக்டா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களாம் என்னடா பெரிய பிஸ்கோத்து ஜெபம் பண்றீங்க, நான் பார்க்காத ஜெபமா அப்படின்னு ஒருவேளை அவங்க நினைச்சிருந்து, நீங்களாம் விசுவாசினாலும் அப்போ சில நான் லேட்டா தான் உள்ள வருவேன்னு ஒருவேளை 9 மணி ஜெபத்துக்கு 10 மணிக்குள்ள வந்திருந்தான்னா, அந்த சப்பானி அந்த இடத்துல இருந்து அலங்கார வாசல் வந்து தூக்கிட்டு போய் ஆட்டு வாசல்ல கொண்டு போய் அவனை வச்சிருந்திருப்பாங்க. ஏன்னா சுத்தி 12 வாசல் நிக்குதாங்க. அவன் நினைச்சிருப்பான் 9 மணிக்கு இந்த சர்ச்சில் இந்த வாசலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, நம்ம அடுத்த வாசல்ல போய் பிச்சை எடுக்க போயிடலான்னு போயிருப்பாங்க. அன்னைக்கு எழுப்புதல் வந்திருக்காது. அவங்க சரியா ஜெப நேரத்துக்கு உள்ள வந்ததுனால தான் அவன் பார்த்தான், நில்ல நான் மட்டும் உள்ள போனா நல்லா இருக்காது, இவனையும் சேர்த்து கூட்டிட்டு போலான்னு சொல்லி, சரி நான் இயேசுவின் நாமத்துல நான் எழுந்து நடன்னு சொல்லி அவனையும் கூட்டிட்டு உள்ளே வந்துட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க ஜெப நேரத்துல மட்டும் சரியா இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எழுப்புதல் தானா வந்துடும், அற்புதங்கள் தானா நடக்கும். ஹல்லேலூயா. அற்புதத்துக்காக நீங்க ஃபாஸ்டிங் பண்ணணும், ரொம்ப நேரம் கதறணும், ஒண்ணுமே கிடையாது. ஜெப நேரத்துல நீங்க சரியா இருங்க. குடும்ப ஜெபம் 8:30 மணிக்கு அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஜெப நேரத்தில் சரியாக இருக்கும். நான் சொல்கிறேன், நான் பேசுறது நல்லா அப்படியே ஜாலியாக போயிட்டே இருக்கேன், ஆனால் இதுதான் உள்ளத்தில் குத்திட்டே இருக்கும். ஆண்டவர் சொல்ல ஜெபத்தில் சரியில்லை. அநேகர் இந்த சபையில் ஜெபத்தில் சரியில்லை. பர்சனல் ஜெபம் ஆண்டவரோட இருக்கிற நெருங்கி தனிப்பட்ட ஜெபம் சரி கிடையாது. நான் கேட்குறேன், நீங்கள் தனிப்பட்ட முறையில் இன்னைக்கு 2 மணி நேரம் குறைஞ்சது நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? தனிப்பட்ட முறையில் நீங்கள் எவ்வளோ தூரம் ஆண்டவரோட இருக்கிறீங்க? ஏதோ ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. நான் அந்த ஒருத்தர் 2 பேரை பத்தி நான் பேசலன்னா, எல்லாருமே ஜெபிக்கணுன்றதை பத்தி தான் இன்னைக்கு செய்தி. ஏன்னா இன்னைக்கு செய்தி எல்லாருக்குமே. ஹல்லேலூயா. செய்தி எல்லாருக்குமே. சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தோட வலிமை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க ஜெபிக்காம இருக்கவே மாட்டீங்க. ஆண்டவர் எங்கேயாவது சொன்னாரா இடைவிடாமல் ஆராதனை பண்ணுங்கள்? நீங்க வசனம் அப்படி எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? இடைவிடாமல் பிரசங்கம் பண்ணுங்கள் எங்கேயாவது வசனம் இருக்கா? ஆனா வசனம் என்ன இருக்கு? 1 தெசலோனிக்கர் 5:17 இடைவிடாமல். ஸோ அந்த பிசாசுக்கும் நல்லா தெரியும். ஆனால் என்ன தெரியும்னா, இவன் ஆராதனை பண்ணுறது கூட நான் மைமாலும் ஆராதனை பண்ண வச்சிருவேன். வாய் மட்டும் அல்லேலூயான்னு பாடிட்டு இருக்கோம், இருதயம் ஃபுல்லாக வேற. வாய் மட்டும் சொல்ல உண்மையே நேசிக்கிறேன்னு சொல்லி இருதயம் ஃபுல்லாக வேற எதையும் நேசிச்சுட்டு இருக்கோம். ஆராதனையில் மைமாலம் பண்ணிடலாம், பிரசங்கத்தில் மைமாலம் பண்ணிடலாம், முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று. பிரசங்கத்தில் பிரசங்கம் பண்ண கூட பிசாசு சொல்லுவான், நீ பேசாது பண்ணுற, நான் ஜனங்களை தூங்க வச்சிடறேன்னு சொல்லிடுவான். ஊழியம் பண்ணும்போது கூட அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் வராது. ஆனால் என்னைக்கு நீங்கள் தனியாக போய் உங்கள் ரூமை லாக் பண்ணிட்டு ஜெபன்னு சொல்லி நீங்கள் முழங்கால் போடுறீங்களோ, அன்னைக்கு தான் வரும் பாருங்க தடை, அன்னைக்கு தான் வரும் பாருங்க ஒரு முக்கியமான கால், அன்னைக்கு தான் வரும் ஒரு ஃபோன். ஃபினிஷ்ட். ஏன்னா அந்த பிசாசுக்கு தெரியும், நீங்கள் முழங்கால் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த முழு நரகமே அதிர ஆரம்பித்து விடும். பக்கத்தில் சொல்லுங்க, நரகமே அதிர ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் யோசிப்பான், என்னடா சும்மா அதிருது? ஒன்றும் இல்லை, அங்கே ஒரு பிரதர் முழங்கால் போட ஆரம்பிச்சிட்டார் ரூமுக்குள்ள. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீங்கள் மட்டும் முழங்கால் போட்டால் நரகமே அதிர ஆரம்பிச்சிடும். பக்கத்தில் சொல்லுங்க, முழங்கால் போட்டால் நரகமே அதிர்ந்துடும். இந்த ஜெபத்தோட வலிமை தெரிஞ்சுன்னா ஜெபிக்காம இருக்கவே மாட்டீங்க. வாசிங்க தானியல் 6:10 வாசிங்க. தானியல் 6:10 6:10. இந்த ஒரு வசனத்தை நாள் ஃபுல்லா பேசிட்டே இருக்கலாம். பட் இன்னைக்கு ஆண்டவர் இதுல இருந்து பேச சொன்ன விஷயம், அவன் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கேட்கலாம், ஜெபிக்கிறதுக்கு எனக்கு டைமே இல்லை பிரதர், அவ்வளோ நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், ஒரு நிமிஷம் கூட எனக்கு தூக்கமே கிடையாது, ஒரு நிமிஷம் கூட எனக்கு அவ்வளோ நான் வேலையில பிஸியா இருக்கிறேன். நான் சொல்றேன், தானியேல் 3 ராஜாக்களுக்கு மந்திரியா இருந்தார். கவர்மெண்ட்ல ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல அவர் இருக்கிறார். அவர் கவர்மெண்ட்ல இருக்கிற அவ்வளோ பிஸி பர்சன். அவரே ஒரு நாளைக்கு 3 வேளை முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாராம். சொல்லுங்க, முழங்கால் போட்டு. அதுதாங்க கவனிக்க வேண்டிய விஷயம். முழங்கால் போட்டு ஜெபம் பண்ற அளவுக்கு அவர் ஆண்டவருக்கு நேரம் கொடுத்திருக்கிறாரு. ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாள் வரும். ஆண்டவர் அந்த இடத்துல தானியேலையும் ஒரு பக்கத்தில் நிற்க வச்சு ஒன்னே நிற்க வைப்பார். தானியேல் கவர்மெண்ட்ல ராஜாவுக்கு அடுத்த பிரைம் மினிஸ்டருக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு நாட்டினுடைய பிரதான மந்திரி. அவர் ஒரு நாளைக்கு 3 வேளை முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி இருக்கிறார்னா, உனக்கு என்ன கேடு வந்தது அப்படின்னு அவர் கேட்க மாட்டாரு. நீ என்ன பண்ணுன? நீ ஆண்டவரே, நான் 3 வேளைக்கு 5 வேளை நல்லா சாப்பிட்டு தூங்கினேன் ஆண்டவரே, நல்லா வேலை செஞ்ச ஆண்டவரே, 15,000 சம்பளம் வாங்கின ஆண்டவரே. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீ ஜெபம் பண்ணியா? அதாங்க மேட்டர். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க ஜெபம் பேசும். உங்க பணம் பேசாததை உங்க ஜெபம் பேசும். உங்க வாய் பேசாததை உங்க முழங்கால் பேசும்.
உங்க 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 வாயால சாதிக்க முடியாதது உங்க முழங்கால் சாதிக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? தானியேல் தேவனுக்கு முன்னாடி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணான். நடந்த அற்புதம் என்ன தெரியுமா? வாசிங்க தானியேல் 2:46 வாசிங்க. 2:46 என்ன சொல்லுது? இப்ப நான் சொல்ற மாதிரி இந்த வசனத்தை சொல்லுங்க. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார். தூங்குறவங்க மட்டும் சொல்லுங்க. பின்னாடி நான் சிலரை பார்க்கிறேன். எழுப்புதல் உங்களுக்குள்ள வரணும்னு ஆசைப்படுறேன். ஓ ராபா கசலா தரவலஹா. ஓ ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தானியேலை வணங்கி முகங்குப்புற விழுந்து, நான் சொல்றேன், எந்த மனுஷன் தேவனுக்கு முன்னாடி முழங்கால் படியிடுகிறானோ அந்த உலகமும் ராஜாக்களும் அவனுக்கு முன்னாடி முழங்கால் படியிடுவார்கள். அவனுக்கு முன்பாக முகங்குப்புற விழுவார்கள். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ராஜாக்களையும் உங்க பக்கத்துல நடந்து வர வைக்கணும்னா நீங்க போய் அவங்க முன்னாடி கெஞ்சிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. நீங்க இருக்கிற இடத்துல நீங்க முழங்கால மட்டும் போடுங்க. உங்க முன்னாடி முகங்குப்புற விழ வச்சிடுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒருவன் குஷ்டரோகி ஆண்டவருக்கு முன்னாடி முழங்கால் போட்டு சொன்னான், ஆண்டவரே நமக்கு சித்தமானல என்ன சுத்தமாக்குங்க. அவன் அந்த ஜெபத்தை செய்யறதுக்கு முன்னாடி அவன் எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணா? முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணான். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், முழங்கால் படி போட்டு ஆண்டவரால் சுகமாக்க முடியாத வியாதியே கிடையாதுயா. உங்க ஜெபத்துக்கு நீங்க வேற ஏதோ ஹீலிங் சர்வீஸ் போகணும்னு அவசியம் இல்லை. நீங்க முழங்கால் போட்டாலே போதுயா. ஹல்லேலூயா. அன்னைக்கு தபீத்தாள் மரிச்சிட்டு அப்போஸ்தலர் 9:40 பேதுரு அந்த இடத்துக்கு வருகிறான். அவன் சொல்லுகிறான், அவன் அந்த பிரேதத்தின் புறமாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணினான். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், அந்த தபீத்தாளை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான், தபீத்தாளை எழுந்துரு. அவ்வளவுதான். முழங்கால் படி போட்டு ஜெபிச்சதுக்கு அப்புறம் செத்த பணமே உயிரோட எழுந்துருச்சு. நீங்க முழங்கால் போட்டு நடக்காத அற்புதம்னு சொல்லி ஒண்ணுமே இருக்காது. ஹல்லேலூயா. 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 எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஜெப நேரத்துல மட்டும் சரியா இருந்துட்டீங்கன்னா எழுப்புதல் தானா வந்துடும். நான் சொல்றேன், ஜெபிக்கிற ஒரு மனுஷன் இருக்கிற வீடு பாதுகாப்பா இருக்கும். ஜெபிக்கிற ஒரு மனுஷன் இருக்கிற சபை எழும்பும். ஜெபிக்கிற ஒரு மனுஷன் இருக்கிற தேசம் பாதுகாப்பா இருக்கும். அந்த தேசம் எழும்பும். ஹல்லேலூயா. ஆனா சொல்றேன், உங்க எழுப்புதல் எங்க இருக்குதுன்னா உங்க முழங்கால்ல தான் இருக்கு. உங்க குடும்பத்துக்காக நீங்க ஜெபிக்கலன்னா குடும்பம் எழும்பாது. ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசுறாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பேசுறாரா? 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 நிறுத்த சொல்லிடலாமா? அவரை நிறுத்த சொல்லிடலாமா? அவரை நிறுத்த சொல்லலாமான்னு கேட்டேன் நான். ஹல்லேலூயா. கரங்களை வச்சு சொல்லுங்க, அப்பா இன்னும் பேசுங்கப்பா, இன்னும் பேசுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க இன்னும் பேசுங்க டாடி? நம்பர் 2, எழும்புறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய 2வது காரியம், அந்த பேதுரு யோவான் செய்ததை குறித்து தான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். பேதுரு யோவான் செய்த முதல் காரியம் என்ன? ஜெப வேலை 9ஆம் மணி நேரத்துல சரியாக இருந்தார்கள். நம்பர் 2, அதே வசனத்தை திரும்பமா வாசிங்க. திரும்பமா நான் கேட்கிறேன், எங்க போனாங்க? எதுக்கு போனாங்க? எப்ப போனாங்க? யார் போனாங்க? அங்கதான் என்னுடைய 2வது பாயிண்ட் நிக்குது. யார் யார் போனாங்க? பேதுருவும் பேதுரு தனியா, யோவான் தனியா போகல. 2 பேரும் சேர்ந்து சர்ச்சுக்குள்ள போனாங்க. ஹல்லேலூயா. கணவன் தனியா மனைவி தனியா சர்ச்சுக்குள்ள வரக்கூடாது. 2 பேரும் சேர்ந்து குடும்பமா உள்ளவாங்க. நான் சொல்றேன், எங்க ஐக்கியம் இருக்குதோ அங்கதான் எழுப்புதல் வந்துருச்சு. பிரிவினை இருக்கிற இடத்துல எழுப்புதல் வராது. எந்த சபை ஒன்னா இருக்குதோ அங்கதான் எழுப்புதல் இருக்கும். இப்ப இவங்க அவங்க பிரைஸ் தி லார்ட் சொன்னா நான் சொல்ல மாட்டேன். அவங்க சர்ச்சுக்கு வந்தா நான் வர மாட்டேன். அவங்க முன்னாடி உட்கார்ந்தாங்கன்னா நான் பின்னாடி உட்காருவேன். அவங்க இன்னைக்கு பாட்டு பண்ணா நான் வர மாட்டேன். நான் முகத்தை கொடுத்து பேச மாட்டேன், சிரிக்க மாட்டேன். இப்படின்னு உள்ள உட்கார்ந்துட்டு இருந்தீங்க, நீங்க எழும்பவே மாட்டீங்க. கடைசி வரைக்கும் சப்பானியாவே செத்துருவேன். ஆமே நான் சொல்றீங்க? ஆமே. நான் எனக்கு தெரியாது உங்க வாழ்க்கை நீங்க சப்பானியா இருந்தீங்கன்னா நான் பொறுப்பு கிடையாது. ஆமேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு மனம் இல்ல அப்படின்னா எழுப்புதல் வராது. பேதுரு யோவான் என்னைக்கு சேர்ந்து, நல்லா கவனிங்க, அந்த 12 அப்போஸ்தலர்ல பேதுரு தான் இருக்கிறதுலே சீனியர், வயசான ஆளு. யோவான் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன பையன். அவங்களுக்குள்ள இந்த ஒரு மனதை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், எங்க ஐக்கியம் இருக்குதோ அங்க எழுப்புதல் இருக்கும். எங்க ஐக்கியம் இருக்குதோ அங்க அற்புதம் இருக்கும். எங்க ஒரு மனம் இருக்குதோ அங்க கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடுவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த பேதுருக்கு யோவானுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. அநேக பிரிவினை நாவிகள் இந்த பகுதி ஆளுகை செய்கிறத நான் உணர்கிறேன் என்னுடைய ஆவியில. நான் சொல்றேன், பிரிஞ்சு போனா என்ன நடக்கும்? ஐக்கியமா இருந்தா என்ன ஆசீர்வாதம், அதை நிறைய கேட்டிருப்பீங்க. பட் பிரிஞ்சு போனா என்ன நடக்கும் அதை நான் உங்களுக்கு சொல்றேன். வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். Genesis 13:11.
கவனிங்க. ஆபிரகாமும் லோத்துவை குறித்து இங்க வேதம் சொல்லுகிறது. லுக் அட் மீ, என்ன கவனிங்க. இங்க வசனம் சொல்லுகிறது, ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். யார் பிரிஞ்சா? 14வது வசனத்தை வாசிங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு. நல்லா கவனிங்க, லோத்துவும் ஆபிரகாமும். நல்லா கவனிங்க, இந்த ஸ்டோரி நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் இனத்தையும் ஜனத்தையும் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு வான்னு சொன்னா, இவன் செஞ்ச ஒரே தப்பு, இவனுடைய சொந்தக்காரன் அவங்க லோத்துவை கூட்டிட்டு வந்துட்டான் கூட. அந்த லோத்து எப்படிப்பட்ட ஆள்னா, பிளஸட் பை அசோசியேஷன். ஆசீர்வதிக்கப்பட்டவன் கூடவே சுத்தினதுனால ஆசீர்வாதத்தை அவன் வாங்கிட்டான். இவனும் அப்புறமா ஆடு மாடு வெள்ளி பொண்ணு எல்லாம் வேலைக்காரெல்லாம் வந்த உடனே இப்போ 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு. ஆபிரகாம் மூலமா ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு இப்போ ஆபிரகாமுக்கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்கான். சண்டை போட்டுட்டு ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு போகிறான். நல்லா கவனிங்க, லோத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கல, ஆபிரகாமை மட்டும் ஆசீர்வதிச்சார். ஆனா ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனோடயே சுத்திட்டு இருந்ததுனால இவன் ஆசீர்வாதத்தை திருடிட்டான்றதை விட சுத்தினதுனால ஆண்டவர் அவனே ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆனா ஆசீர்வாதத்தை வாங்கினதுக்கு அப்புறம் அவன் இப்ப பிரிஞ்சு போகிறான். இப்ப என்ன தெரியுமா நடந்தது? லோத்துவனுடைய மனைவி பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூணாகி போனாள். அவனுடைய சந்ததி சபிக்கப்பட்ட சந்ததியாய் போயிடுச்சு. சொந்த மகள் அப்பாவின் இடத்துல பிரவேசித்து ஒரு சந்ததியை பெற்றெடுத்தா. ஆண்டவர் சொன்னார், அதை மோவாபியனும் அம்மோனியும் 10 தலைமுறையானாலும் என் சபைக்குள்ள வரக்கூடாதியா. சந்ததி ஃபுல்லா 10 தலைமுறைக்கு சாபத்தை வாங்கி குவிச்சிட்டான். பிரிவினை சாபத்தை கொண்டு வரும், பிரிவினை மரணத்தை கொண்டு வரும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புறேன். ரூத் 1:1 வாசிங்க. ரூத் 1:1, ரூத்தின் சரித்திரம் 1:1. நல்லா கவனிங்க. பெத்லகேம் என்கிற ஒரு தேசத்துல, பெத்லகேம் என்கிற ஒரு பட்டணத்துல பஞ்சம் வந்துருச்சு. என்ன வந்துச்சு சொல்லுங்க? பஞ்சம் எங்க வந்துச்சு? பெத்லகேம் அப்படின்னா அப்பத்தின் வீடுன்னு சொல்லி அர்த்தம். அப்பத்தின் வீட்டிலே இப்ப அப்பம் இல்லாம ஆயிடுச்சு. சாப்பிடுற இடத்துல இப்ப சாப்பாடே இல்லாம போயிடுச்சு. இப்போ பஞ்சம் வந்த உடனே எல்லாருமே பஞ்சத்துல இருக்கிறாங்க. அங்க ஒரு குடும்பம் இருக்கு, நகோமி. அவளுக்கு ஒரு கணவன் 2 மகன்க இருக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து பஞ்சம் பிழைக்கிறதுக்காக இப்ப மோவாப் தேசத்துக்கு போறாங்க. தம்பி, இப்ப மோவாப் தேசத்துக்கு அவங்க போறாங்க. எதுக்கு போறாங்க? பஞ்சம் பழிக்கிறதுக்கா. எல்லாருமே இங்க சாபத்துல பஞ்சத்துல அடிபட்டு இருக்கும் போது நான் மட்டும் நல்லா வாழணும்னு சொல்லி என்னைக்கு அவ பிரிஞ்சு போனாலோ, நல்லா கவனி, அவ போனது பிரிஞ்சு போனா. தான் ஜனங்களோட சேர்ந்து உபாசம் போட்டு கதறி இருந்த ஆண்டு ஒருவேளை பஞ்சத்தை மாத்திருப்பாரு. தான் ஜனங்களோட பஞ்சத்தை அனுபவிக்கிறத விட்டுட்டு தான் மட்டும் நல்லா வாழணும் தான் குடும்பத்தை கூட்டிட்டு அவ மோவாப் தேசத்துக்கு போனா. நடந்தது என்ன தெரியுமா? தன்னுடைய கணவனை இழந்து விட்டாள். தன்னுடைய 2 மகன்களை இழந்து விட்டு 2 மருமகளோட தனிமையாய் அவள் வருகிறாள். வாசிங்க இப்ப 21வது வசனத்தை. அவளே என்ன சொல்லுகிறா? நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தரோ என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணார். பஞ்சம் தான், ஆனா என்கிட்ட நிறைவா இருந்துச்சு. ஆனா என்னைக்கு நான் போனணும், அந்த இடத்த விட்டு நான் பிரிஞ்சு போனணும், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினான். அவளே டெஸ்டிமனி சொல்றா, அவளே சாட்சி சொல்றா. நான் போகும்போது எனக்கு கணவன் இருந்தான், நான் போகும்போது 2 மகன்கள் இருந்தாங்க. ஆனா என்னைக்கு நான் பிரிஞ்சு போனணும், நான் திரும்பி ஒரு நாள் அதே இடத்துக்கு நான் வந்தேன். வரும்போது இன்னைக்கு நான் வெறுமையா நான் திரும்பி வருகிறேன். நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு நியமித்திருக்கிற சபையை விட்டு நீங்க பிரிஞ்சு போயிடாதீங்க. ஆண்டவர் உங்களை நியமித்திருக்கிற குடும்பத்தை விட்டு நீங்க பிரிஞ்சு போடாதீங்க. பைபிள் says I hate divorce. தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன்றார் ஆண்டவர். நான் பிரிவினையை நான் வெறுக்கிறேன். உலகம் சொல்லுது உனக்கு பிடிக்கலையா பிரிஞ்சு போயிடு. பட் கர்த்தர் இணைச்சதுல இருந்து நீங்க பிரிக்கணும்னு ஒரு நாள் நீங்க முயற்சிக்காதீங்க. ஹல்லேலூயா. அது உங்க ஃபேமிலி சர்க்கிளா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா இருக்கலாம், உங்க சர்ச் சர்க்கிளா இருக்கலாம், உங்க மினிஸ்ட்ரி பார்ட்னரா இருக்கலாம். நான் சொல்றேன், எங்க பிரிவினை இருக்கோ அங்க சாபம் இருக்கும். எங்க கசப்பு வைராக்கி அவங்க கூட நான் பேச மாட்டேன், முகத்தை கொடுக்க மாட்டேன், அவங்களுக்கு பிரைஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன். அவங்க வந்தாலே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் சொல்றேன், உள்ள ஹோலி ஸ்பிரிட் இல்ல வேற என்னமோ இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பரிசுத்த ஆவியானவர் அவர் சண்டையின் ஆவியானவர் அல்ல, அவர் சமாதானத்தின் ஆவியானவர். அவர் குழப்பத்தின் தெய்வம் அல்ல, அவர் பிரிவினையின் தெய்வம் அல்ல, அவர் ஒரு மனதின் தேவன். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், அப்போஸ்தலர்கள் ரீபாக்க அவர்களுக்குள்ள எழுப்புதல் வர ஆரம்பித்த போது அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். எப்படி ஜெபிச்சாங்கன்னா, அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். எங்க போனாலும் விசுவாசிகள் ஒருமனப்பட்டு இருந்தார்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஒருமனப்பட்டு. என்ன பட்டு? நீங்க காஞ்சி பட்டு உடுத்தி ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ, ஒருமனப்பட்டு ஜெபிங்க. ஹல்லேலூயா. அப்பதான் அந்த பிசாசு வெட்கப்பட்டு ஓடி போவான். சொல்லுங்க, காஞ்சி பட்டு. ஓகே, உங்களுக்கு ஆர்எம்கேவி பட்டா ஓகே. நீங்க ஒருமனப்பட்டா சத்துரு வெட்கப்படுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. என்ன பார்த்து சொல்லாதீங்க, எனக்கு அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு. பலர் இன்னும் என்னையே தான் பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. ஐநோ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முகத்தை கொடுத்து சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு,
என்ன சொல்றாரு? சொல்லவே இல்லையே. பக்கத்துல இன்னும் கரங்களை விட்டுறாதீங்க. இன்னும் இப்பவே நீங்க கையை விட்டுட்டீங்கன்னா அப்புறம் எப்படி? கையை கொடுத்து குலுக்கிக்கிட்டே இருங்க. சொல்லுங்க, ஆண்டவர் சொல்றாரு, புலி மூட்டை மாதிரி இரு. உங்க பாஷையிலே பேசுறேன். ஓகே, இன்னொரு தடவை சொல்லுங்க. சொன்ன மாதிரி சொல்லுங்க. புலி மூட்டை மாதிரி இரு, நெல்லிக்காய் மூட்டை மாதிரி இருக்காத. ஏன்னா அந்த மூட்டையை நீங்க நெல்லிக்காய் மூட்டையை அவுத்து விட்டு பாருங்க, அப்படியே சதறிடும். ஆனா புலி மூட்டையை அவுத்து விட்டு பாருங்க, நீங்க மூட்டையை அவுத்தாலும் அது ஒட்டிட்டு தான் இருக்கும். இங்க எப்படா ஆமேன் போடுவாங்க, எல்லாம் சதறிடலாம். நெல்லிக்காய் மூட்டை மாதிரி இருக்காதீங்க. நாங்க முடிச்சாலும் நீங்க முடிக்க கூடாது, நீங்க ஒட்டிக்கிட்டே தான் இருக்கணும். தட்டுறதையும் தட்டுங்கிறீங்க, கொஞ்சம் நல்லா தான் தட்டுங்களேன். அழுகு போல எழும்புவேன். உங்க ஒரு மனதை எப்படி காட்டுவீங்க? உங்க ஒரு மனதை எப்படி காட்டுவீங்க? பக்கத்தில் இருக்கிறவர்களே கரங்களை பிடித்துக் கொள்ளுங்களேன். அப்படியே மேல தூக்கி சொல்லுங்க. கழுகு போல எழும்புவோம், சிறகை அடித்து எழும்புவோம். பார்க்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. அழுகு போல எழும்புவேன், 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 சத்தமாய் எழும்புவேன், எழும்புவேன். திரும்ப ஒரு விசை. எழும்புவேன், எழும்புவேன். கழுகு போல், கழுகு போல எழும்புவேன், சிறகை அடித்து கர்த்தர் உடைக்கிறார். ஆமென் என்று சொல்லி அதை பெற்றுக்கொள்ளுங்கள். பிரிவினை, சண்டைகள், சந்தேகங்கள், குடும்பங்களை ஆளுகை செய்கிற சண்டையின் ஆவி, demons come out in the name of Jesus. ரேபாகா சலாதுரோபஹு. ஓ, நீங்க போங்க. ஓ, இனி ஆண்டவர் சமாதானத்தை உங்க குடும்பத்தில் ஊற்றி இருக்கிறார். சண்டைகள் அல்ல, கோபங்கள் அல்ல, பிரிவினைகள் அல்ல. தேவன் சமாதானத்தின் தேவன். ரீபா லதா ரபாகா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஒரு ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? நிறுத்திடலாமா? இப்பதான் 2வதுக்குள்ளே வந்திருக்கிறோம். செகண்ட் கிளாஸே இப்பதான் பாஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்து 3வது கிளாஸ்க்குள்ள போறோம். எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட சொல்றீங்க, அப்பா பேசுங்க, நான் ஆயத்தமா இருக்கிறேன்ப்பா. ஓ, இன்னைக்கு கொடுக்குறேன், நான் சாப்பிட போகிறேன் எங்கள் அம்மா செய்கிற நல்ல பிரியாணியை விட நீங்கள் கொடுக்குற வார்த்தை தான்ப்பா எனக்கு முக்கியம். ஓ, நான் பிழைக்கிறது எங்கள் அம்மா இன்னைக்கு செய்ய போகிற சிக்கன் பிரியாணினால அல்ல, சாம் பிரதர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. வாசிங்க 3வது குறிப்பு, 4வது வசனம். ஓகே, எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை படிப்போமா? உங்க பைபிள் இல்லையா பிரதர்ஸ்? ஓ, திருப்பிட்டு இருக்கீங்களா? வெரி குட். ரெடி? 1 2 3. ஓகே. 3வது, பேதுரு யோவான் செய்த முதல் காரியம் அவர்கள் ஜெப வேலை. 2வது அவர்களுடைய ஒரு மனம். 3வது பேதுரு யோவான் செய்த காரியம் என்ன? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உற்றுப்பார். என்ன சொல்லுங்க? என்ன பார்த்து சொல்லாதீங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உற்றுப்பார், உற்றுப்பார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுவான், பார்வையை மாத்தி. எத்தனையோ பேர் அந்த வழியில நடந்திருப்பாங்க, எல்லாருமே அவனை அற்பமா பார்த்தாங்க. பட் பேதுரு யோவானும் பார்த்த பார்வை ரொம்ப வித்தியாசமான பார்வை. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், விசுவாசி பார்க்கிற பார்வை வேற, பாஸ்டர் பார்க்கிற பார்வை வேற. ஹல்லேலூயா. மற்றவங்க பார்க்கிற மாதிரி நீங்க பார்க்காதீங்க, உலகத்தார் பார்க்கிற மாதிரி நீங்க பார்க்காதீங்க. ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்கிறாரோ அப்படி பார்க்கணும். மற்றவங்க எல்லாம் வெளிப்புறமா பார்ப்பாங்க, ஆனா நீங்க பார்க்கும்போது உற்று பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருமே வித்தியாசமா பார்ப்பாங்க, நீங்க அவங்கள விட வித்தியாசமா பார்க்கணும். ஏன்னா கழுகு இது கோழி அல்ல. கோழி எப்பவுமே கீழேயே பார்த்துட்டு இருக்கும், பட் கழுகு மேல இருந்து நோட்ட விட்டுரும். ஹல்லேலூயா. இன்னும் அந்த பவுல் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஜன்னல் ஓரத்தில் அந்த வாலிபன் விழுந்துட்டான் தெரியுமா? அவன் விழுந்தவன் என்னன்னா அப்படின்னு விசுவாசிங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க. உங்க
உங்களை மாதிரியே. அவன் செத்துட்டான். ஏன்னா அவன் ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துருக்கான். அந்த வாலிபர்கள் எப்பவுமே அப்படிதான், ஜன்னல் ஓரத்தில் இருப்பாங்க, வாசப்படிலாம் நிற்பாங்க. ஒன்று உள்ளேயும் கவனிக்க மாட்டான், வெளியிலையும் கவனிக்க மாட்டான். உள்ளேயும் வேடிக்கை பார்த்துக்குவான், வெளியிலையும் வேடிக்கை பார்த்துக்குவான். அதுக்காக ரெண்டையும் நல்லா செலக்ட்ஃபுல்லாக ஜன்னல் ஓரத்தில் வாசல் ஓரத்தில் இப்படியே உட்காந்துட்டு இருப்பான். 2 கட்டம் வாழ்க்கை. அப்படி 2 கட்டம் வாழ்க்கையில் இருக்கிறவன் செத்து போயிட்டான் அப்படின்னு விசுவாசிங்களாம் அவனை முத்திரை குத்திட்டாங்க. இவன் செத்த வாலிபன். பட் இப்போ பவுல் 3வது மாடியில இருந்து கீழே இறங்கி வர்றாரு. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இவன் மரிக்கவில்லை, இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது. அது பவுல் பார்த்த பார்வை. ஹல்லேலூயா. எல்லாருமே வெளியில அவனை பார்த்துட்டாங்க, இவன் செத்துட்டான், முடிஞ்சிட்டான் நினைச்சாங்க. பட் ஊழியக்காரன் பார்த்த பார்வை வித்தியாசமான பார்வை. உள்ள உற்று பார்த்தா உள்ள அவனுக்குள்ள உயிர் இருக்குது. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இது எல்லாமே முடிஞ்சிருச்சு பிரதர், செத்துருச்சு, இனிமேல் நடக்கவே நடக்காது, அது இனிமேல் என் வாழ்க்கையில வரவே வராது. நான் சொல்றேன், இன்னைக்கு தான் அது வரப்போகுது. அதுக்குள்ள உயிர் இருக்குது, அது பெரிய சேனையை எழும்ப போகிறது. ஒரு ஆமேன் என்று சொல்லி அதை பெற்றுக்கொள்ளுங்களேன். இதுக்கு என்ன பண்ணணும்னா கண்ணு மாறணும். பக்கத்துல சொல்லுங்க, கண்ணு மாறணும், பார்வை மாறணும். ஒரு நாள் மேய்ப்பன் கிட்ட ஆட்டுக்குட்டிங்களெல்லாம் வளர்த்துட்டு வந்தானா. ஓகே, வளர்த்துட்டு வரப்போ ஆடுகளுக்கெல்லாம் பச்சை பசேல்னு புல்லு கொடுத்துட்டே இருந்தாங்க. க்ரீன் கிராஸ் கொடுத்து அந்த புல்லுகளெல்லாம் வளர்த்த உடனே ஒரு நாள் அந்த தேசத்தில் பஞ்சம் வந்துருச்சு. ஸோ பச்சை புல் எங்கேயுமே கிடைக்கல. அங்கே வந்துட்டு ட்ரை கிராஸ் தான் இருக்குது, வைக்கோல் தான் இருக்குது. ஓகே, இந்த ஆடுங்கள்லாம் பச்சை புல்லையே சாப்பிட்டு பழகிடுச்சு. இப்போ இதுக்கு திடீர்னு ட்ரை கிராஸ் கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டேங்குது. அது பச்சையாக தான் கொடுத்தா தான் சாப்பிடுவேன்னு சொல்லுது. ஒரு நாள் சொல்லி பார்த்தா அது கேட்கவே இல்லை, ஆடுங்கள்லாம் அன்னைக்கு சாப்பிடவே இல்லை. 2வது நாள் சொல்லி பார்த்தான், இவன் அடிச்சு பார்த்தான் ஆடுங்களை, அது சாப்பிடவே மாட்டேங்குது. ஏன்னா அது பார்க்கறதுக்கு அது பிடிக்கவே இல்லை, எனக்கு பச்சை கலர் தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு அது நிற்குது. இவன் யோசிச்சான், 3வது நாளும் ஆடுங்க சாப்பிடல, எல்லாம் ஃபாஸ்டிங்கில் இருக்குது. இது ஆடுங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு என்னதான் வழி? பச்சை புல் எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. ஆடுங்க எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணான். 1 2 3 12 ஆடு இருக்குது. ஓகே, நேராக மார்க்கெட்டுக்கு போனான். ஒரு பச்சை கலர் கண்ணாடியை வாங்கி எல்லா ஆட்டுக்கும் மாட்டி விட்டுட்டான். இப்போ ட்ரை கிராஸ் எல்லாம் பார்த்தா என்ன தெரியுது? இப்போ ஆடுங்கெல்லாம் சாப்பிட பழகிடுச்சு. பார்க்கறது எல்லாமே பச்சையா இருக்கு. ஓகே எல்லாத்தையும் சாப்பிடலாம். இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் ஒரு கண்ணாடியை மாட்ட விரும்புறாரு. அது ஆவிக்குரிய கண்ணாடி. மற்றவங்க பார்க்குற பார்வையில் அல்ல, அது வித்தியாசமான பார்வை. ஹல்லேலூயா. இதை பார்த்தா மனுஷனை பார்க்கறதுக்கு வெளியில சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த கண்ணாடியை போட்டு பார்த்தா உள்ள என்ன நடக்குதுன்னு அப்படியே படமாக ஓடும் உனக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த கண்ணாடி வேணும்? நீங்க தூக்கத்தில் நீங்க தூங்கிட்டு நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இல்ல தூக்கத்தில் அவர் பேசிட்டு இருக்கிறார், அங்க படமே ஓடிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு கண்ணாடி வேணும். பக்கத்துல பாருங்க, கண்ணாடி வேணும். என்ன கண்ணாடி? அந்த கண்ணாடியை போட்டு பார்த்தா தான் உள்ள என்ன இருக்குதுன்னு விளங்கும். உத்து பார்க்கறதுக்கு ஒரு கண்ணாடி வேணும். ஹல்லேலூயா. கண்ணாடி இல்லாதனால பார்க்கறது எல்லாமே வித்தியாசமா இருக்கு. பட் அந்த கண்ணாடியை போட்டு பார்த்தீங்கன்னா தான் உத்து பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அவன் பார்த்த பார்வை இருக்குது, பேதுரு யோவானும் பார்த்த பார்வை, அது சாதாரண பார்வை அல்ல, அது ஒரு தெய்வீக பார்வை. ஹல்லேலூயா. அது ஒரு உற்று பார்க்கிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. எந்த பிரச்சனையும் சாதாரணமாக பார்த்துறாதீங்க, அதை கொஞ்சம் உற்று பாருங்க, என்னதான் அங்கே நடக்குது. ஹல்லேலூயா. நீங்க பார்த்தாலே போதும். சொல்லுங்க, பார்த்தாலே போதும், பாதி பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. நீங்க எழும்பணும்னா முதல்ல பார், நீ யாருன்றத பார். வேதத்தில் பாருன்றதே ஒரு பெரிய செய்தி, என்னென்னலாம் பார்க்கணும். பட் இப்போ இந்த சபைக்கு ஆண்டவர் ஒரு பார்வை உங்களை பார்க்க சொல்றாரு. என்ன பார்க்க சொல்றாரு? வாசிங்க 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 26வது வசனம். 1 Corinthians chapter 1, 1st chapter verse 26. ஓகே, enough. நீங்கள் அழைக்கப்பட்ட, பக்கத்துல சொல்லுங்க, பார். சத்தமா சொல்லுங்க. என்ன பார்த்து இல்லை, நான் அவங்கள பார்த்துட்டு தான் இருக்கேன். அவங்கள பார்த்து சொல்லுங்க, பார், உற்று பார், உன்னோட அழைப்பை உற்று பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் அழைப்பு என்னன்னே நீ இன்னும் உற்று பார்க்காததுனால தான் நீ எழும்பாம அப்படியே இருக்கிற. உன் அழைப்பை மட்டும் நீ ரெகக்னைஸ் பண்ணிட்டேன்னா நீ எழும்ப ஆரம்பிச்சிடுவ. நீ இந்த நிலைமையில இருக்கவே மாட்டேன். நீ யாருன்றது உனக்கு விளங்கிடுச்சுன்னா, உன் ஆண்டவர் எதுக்காக இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்தான்றது விளங்கிடுச்சுன்னா, நீங்க சிக்கனா இருக்க மாட்டீங்க, நீங்க ஈகிளா மாறிடுவீங்க. அழைப்பு எங்க கொடுப்பாங்க? வண்டர்ஃபுல். கல்யாண வீட்டில் கொடுப்பாங்க. கல்யாண வீட்டில் மாப்பிள்ளை வீட்டார் போய் பொண்ணு வீட்டாருக்கு அழைப்பு கொடுப்பாங்க, பொண்ணு வீட்டார் போய் மாப்பிள்ளை வீட்டாருக்கு அழைப்பு கொடுப்பாங்க, அப்புறம் 2 பேர் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அழைப்பு கொடுப்பாங்க, அப்புறம் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் அழைப்பு கொடுப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அழைப்பு கொடுப்பாங்க, அந்த கல்யாணத்துக்கு பாஸ்டருக்கும் அழைப்பு கொடுப்பாங்க, அந்த கல்யாணத்துக்கு கேமராமேனுக்கும் அழைப்பு கொடுப்பாங்க, அந்த கல்யாணத்துக்கு குக்குக்கும் அழைப்பு கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைக்கு அவங்களை அழைக்கிறாங்க அந்த கல்யாணத்துக்கு. பட் எல்லாருமே எந்த கல்யாணத்துக்கு தான் வராங்க? ஒரே கல்யாணத்துக்கு தான் வராங்க. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் நிறைய அழைப்பு இருக்கு.
இப்போ கேமராமேன் சொல்றாரு, எவ்வளவு நேரம் தான் நான் போட்டோ எடுத்துட்டே இருக்கிறது, நான் போய் சாப்பாடு செய்யறேன்னு அவர் போய் அடுப்பு கிட்ட நின்னாருன்னா எப்படி இருக்கும்? இல்ல குக்கு சொல்றாரு, நான் மட்டும் அங்க அக்கினி பக்கத்துல நின்று கஷ்டப்பட்டு இருக்கேன், இவங்க எல்லாம் ஏசி ரூம்ல உட்கார்ந்து இருக்காங்க, நான் உள்ள போய் நான் போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி அவர் வந்து கேமரா பிடிச்சாருன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இப்ப அங்க வந்துட்டு சீஃப் கெஸ்ட் யாருன்னா, அன்னைக்கு பாஸ்டர் தான் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாரு. ஓகே, பாஸ்டர் தான் அன்னைக்கு சீஃப் கெஸ்ட். அங்க இப்ப பாஸ்டர் சொல்ற, இந்த கல்யாணத்துல நான் தான் முக்கியமான ஆள், நான் இல்லைன்னா கல்யாணமே நடக்காது, நான் தான் பொண்ணு பக்கத்துல நிப்பேன்னாருன்னா, இல்ல பொண்ணு பாக்குது, அப்படியே பியூட்டி பார்லர் இருந்து கூட்டு வந்து முன்னாடி நிக்க வச்சிருக்காங்க. அவ பாக்குறா, ஐயோ என் கல்யாணத்துல ரிசப்ஷன்ல அப்படியே சாப்பாடு எல்லா தட்டெல்லாம் அப்படியே துடைக்காம இருக்குது அப்படின்னு சொல்லி அவ மேடை விட்டு கீழே இறங்கி வந்து டேபிள் எல்லாம் கிளீன் பண்ண ஆரம்பிச்சாருன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சிரிப்பா இருக்கும், பார்க்கவே அசிங்கமா இருக்கும். எல்லாருமே ஒரே கல்யாணத்துல இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. கேமராமேனோட வேலை கேமரா பிடிச்சிட்டு இருக்கணும், குக்கோட வேலை அவங்க சாப்பாடு செய்யணும், பொண்ணு மாப்பிள்ள வேலை அவங்க சும்மா அமைதியாக சிரிச்சிட்டு நின்னாங்கன்னா அதுவே அவங்களுக்கு பெரிய விஷயம். அது போது அவங்களுக்கு பாஸ்டரோட வேலை கல்யாணத்தை நடத்தி வைக்கிற. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்கு. ஆனா எல்லாருமே ஒரே கல்யாணத்துல தான் இருக்கிறாங்க. நீங்க வந்து மைக் பிடிக்க முடியாது, நான் போய் டாய்லெட் கிளீன் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்குது தேவனுடைய ஆலயத்துல. ஹல்லேலூயா. நம்ம ஒரே கல்யாணத்துக்கு தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். எந்த கல்யாணம்? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண வீட்டுக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க வந்து அவருக்கு மட்டும் ஏன் மைக் கொடுக்குறாங்க? அவரே தான் பாட்டு பாடிட்டு இருக்கிற, எங்களெல்லாம் பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை பாய் போடுறதுக்கு தான் உங்களோட அழைப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா கடைசி வரைக்கும் அதை மட்டும் உண்மையா செஞ்சுட்டு போயிடுங்க, நீங்க எழும்பிடுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு என்ன தாழ்ந்து கொடுத்துருக்கான்றதை உத்து பார். உன்னை எதுக்காக அழைச்சிருக்காருன்ற உத்து பார். சொல்ல, ஆண்டவரே என்னை எதுக்காக அழைச்சிருக்கிறீங்க? எனக்கு பார்வையை மாத்துங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தரிசன கண்களை கொடுப்பாராக. நீ யார், உன்னுடைய அழைப்பு என்னன்றதை விளங்குறதுக்கு இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு உதவி செய்வாராக. உன் அழைப்பு என்னன்னே நீ தெரியாததுனால தான் நீ இன்னும் அப்படியே இருக்கிற, எழும்பவே முடியல. பட் நான் சொல்றேன், உன் அழைப்பு மட்டும் என்னன்னு விளங்கிடுச்சுன்னா எத்தனை பேர் சேர்ந்து உன்னை அமுத்தினாலும் சீரகை அடித்து எழும். ஏர் பால் பார்த்திருக்கீங்களா? ஏர் பால், ஃபுட்பால், கிரிக்கெட் பால், டென்னிஸ் பால். ஏர் பால், காற்றடைக்கப்பட்ட பந்து. அதை கொண்டு போய் நீங்க தண்ணிக்குள்ள அமுத்துங்க, முங்குமா? ஒரு நல்ல ஆழமான தண்ணியில கொண்டு போய் நல்லா எல்லாருமே சேர்ந்து அதை கையை வச்சு உள்ள முக்குறோம். எல்லாருமே சேர்ந்து முக்கிட்டு கையை லைட்டா விட்டா போதும், விட்ட ஸ்பீட்ல மேல வந்துடும். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், எத்தனை பேர் சேர்ந்து உங்களை உள்ள நீ எந்திரிக்கவே முடியாதபடிக்கு தலையில குட்டி உங்களை அமுத்தி உள்ள உட்கார வச்சிருந்தாலும் அவங்கள அப்படி மறக்கிற அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உங்களை எம்டி பண்றதுக்கு ஆண்டருக்கு பல வருஷம் ஆனா உங்களை ஃபில் பண்றதுக்கு ஒரு செகண்ட் போதும். ஹல்லேலூயா. உங்க எத்தனை பேர் எத்தனை வருஷமா கூட்டி இது வரைக்கும் உட்கார வச்சிருக்கான், தலைய அமுத்தி நீ எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு, உன் குடும்பம் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எழுந்திருக்க முடியாத அளவுக்கு, உன் படிப்பு எழுந்திருக்க முடியாத அளவுக்கு, உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லாத அளவுக்கு எல்லாருமே உன்னை அமுத்தி உள்ள வச்சிருந்தாலும் உலகமே சேர்ந்து, கூட பிறந்தவங்களே சேர்ந்து, பெற்றோர்களே சேர்ந்து, சபையே சேர்ந்து உன்னை உள்ளதான் அமுத்தினாலும் நான் சொல்றேன், இந்த நேரம் வந்துருச்சு. அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் இப்ப ஆரம்பிச்சிருச்சு. அவங்க இப்ப கையெடுக்கிற அந்த நேரத்துல நீ தானா மேல வந்துடுவ. சரபா சலாதரபா. சிரகை அடித்து எழும்புவே, கழுகு போல எழும்புவே. கரங்களை தட்டி சிரகை அடித்து எழும்புவே, கழுகு போல எழும்புவே. நான் எழும்புவேன், சத்துருவே நான் எழும்புவேன், என்னோட ஊழியம் எழும்பும், என்னோட பிசினஸ் எழும்பும், என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கை எழும்பும், என் குடும்பம் எழும்பும். I will rise again. கழுகு போல எழும்புவே, சிரகை அடித்து எழும்புவே. இந்த சபை எழும்பும், கழுகு போல
சொல்லுங்க, என் சத்துருவே நான் எழும்புவேன், நான் எழும்புவேன், நான் எழும்புவேன். ஹல்லேலூயா. முடிச்சிடலாமா? இன்னும் ஒண்ணே ஒண்ணு வாசிங்க, 6வது வசனம். ஓகே, என்ன கவனிங்க. பேதுரு யோவானும் என்னென்ன செய்தாங்க, அந்த மனுஷன் எழுந்து நடந்ததுக்கு, அந்த சப்பானியான மனுஷன் எழுந்து நடந்ததுக்கு என்ன ரீசன், அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்பர் 1, ஜெப வேலையில சரியா இருந்தாங்க. நம்பர் 2, ஒரு மனதுல பெர்ஃபெக்ட்டா இருந்தாங்க. நம்பர் 3, பார்வை, அவங்களோட பார்வை. நம்பர் 4, இருக்கிறதை கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. அந்த பேதுருக்கு யோவானுக்கு கரங்களை தட்டி ஒரு நன்றி சொல்லுங்க. இருக்கிறத கொடுத்தாங்க. அவன் சொல்றான், பிச்சைக்காரனை பார்த்து, என்கிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணு இல்லை. அவன் பிச்சை போட்டே பழக்கம் இல்லை போல. எவனாவது பிச்சைக்காரனுக்கு வெள்ளியும் பொண்ணையும் கொடுப்பாங்களா? அவனுக்கு தேவையெல்லாம் ஒரு காயின், அதை கொடுத்தா அவன் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். அவனை பார்த்து சொல்றான், என்கிட்ட வெள்ளியும் இல்லப்பா பொண்ணு இல்லப்பா. அவன் அவன் நான் பிச்சைக்காரன் தான் கேட்டிருப்பேன். நான் அவன்கிட்ட வெள்ளி ஏதாவது கேட்டேன்னா, ₹1 காயின் தானே அவங்ககிட்ட கேட்டேன். இன்னும் என்னை பார்த்து ரொம்ப பெரிய டைலாக்லாம் கொடுக்குற, வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, என்கிட்ட இருக்கிறத நான் உனக்கு தரேன். நான் சொல்றேன், நீங்க இருக்கிறத கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க, நீங்க எழும்ப ஆரம்பிச்சிடுவீங்க. நீங்க கொடுத்தாதான் எழும்புவீங்க. கஞ்சாம்பட்டியா இருக்கிற வரைக்கும் எழும்பவே முடியாது. நீங்க கையை சுருக்கிற வரைக்கும் நீங்களும் சுருங்கிக்கிட்டே தான் இருப்பீங்க. நீங்க கொடுக்க ஆரம்பிச்சு பாருங்க, பெருகிக்கிட்டே போயிடுவீங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. You know I have money. I have money. Yeah. I have 100 rupees. எவ்வளவு இது? ஓகே, 100 ரூபாய். இந்த 100 ரூபாயை நான் கொண்டு போய் பாஸ்டர்கிட்ட கொடுத்தா எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? பாஸ்டர் கிட்ட தான் இருக்கும். இந்த 100 ரூபாயை நான் கொண்டு போய் உண்டியில போட்டா எங்க இருக்கும்? இதை நான் லெஃப்ட்ல போட்டா லெஃப்ட்ல தான் கிடக்கும். இதை நான் ரைட்ல போட்டா, இதை நான் கீழே போட்டேன்னா என்ன ஆகும்? கீழேயே தான் கிடக்கும். ஆனா இதை நான் மேலே போட்டேன்னா தெரியாதா? போட்டு தான் பார்ப்போமா? நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேலே போடுறீங்க. நீங்கள் உண்டிலையோ பாஸ்டர் கையிலையோ கொடுக்கல, நீங்கள் கொடுக்கும்போது கர்த்தருக்கு கொடுக்குறேன்ற உணர்வில் நீங்கள் மேலே தூக்கி போட்டு பாருங்கள். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியா அப்படியே இந்த 100 அவர் கேப்சர் பண்ணி, நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க நான் கொடுக்குற 10ல் ₹1 வச்சு தான் அவர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு நான் சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறேன் மாதம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. பட் நான் சொல்கிறேன், அவருக்கு நீங்கள் கொடுத்தா தான் நீங்களே சாப்பிட முடியும். நீங்கள் நினைக்கிறீங்க அந்த 1% கொடுத்தா நான் மிச்சம் 9% நான் எப்படி சாப்பிடுவேன் பிரதர்? நான் சொல்கிறேன், அந்த 1% நீ இன்னும் கொடுக்காதனால தான் நீ சாப்பிடாம இருக்கிற. நீ கொடுத்து பாரு, மற்ற 9 உனக்கு பெருகிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நீங்க மனுஷனுக்கு கொடுக்கணும், மனுஷனுக்கு தெரியணுன்றதுக்காக கொடுத்தீங்கன்னா ஒன்றும் வராது. ஏன்னா அது கீழே போட்டீங்கன்னா கீழே தான் கிடக்கும். ஆனால் கர்த்தருக்கு நான் செய்கிறேன். நான் கொடுக்கும்போது சர்ச்சுக்காக நான் கொடுக்கல, நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன்ற உணர்வில் நீங்கள் கொடுத்து பாருங்க, அவர் எவனுக்கும் கடன்காரனே கிடையாதையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலருக்கு இந்த கொடுக்கறத பற்றி பேசினாலே பிடிக்காது. என்ன எப்போ பார்த்தாலும் கொடுன்னு பேசிட்டே இருக்கிறது. அவங்ககிட்ட கொடுக்கறதுக்கே எதுவும் இல்லை, ஆனால் இருக்கிறத கொடுத்தான். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் வேலைக்கு போகாமல் இருக்கலாம், ஆனால் உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு முழங்கால் இருக்கிறது, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு கண்ணீர் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீங்கள் கண்ணீரை விதைச்சிட்டு போங்க. பிரதர், எனக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை, பட் உங்களுக்காக கொடுக்கறதுக்கு என்னுடைய ஜெப நேரம் இருக்குது, உங்களுக்காக கொடுக்கறதுக்கு என்னோட முழங்கால் இருக்குது, உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு என்னுடைய கண்கள் ரெடியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன் இருக்கிறத நீங்கள் கொடுத்துருங்க, எழுப்புதல் தானே உண்டாகும். என்னிடத்துல உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். என்னைக்கு அவன் கொடுத்தான இருக்கிறதே ஒன்னே ஒன்று, இயேசுவின் நாமம் தான் இருக்குது, அவன்கிட்ட வேற எதுவும் இல்லை. சொன்னா, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட. He rise again. Hallelujah. அவன் எழுந்தான். நான் சொல்றேன், நீங்க கொடுக்க நான் எழும்பிக்கிட்டே இருப்பீங்க. கொடுக்கறதுல 2 வெரைட்டி இருக்கு. ஒன்று, யாருக்கு கொடுக்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். கொடுனா எல்லாருக்கும் போய் கொடுத்துடக்கூடாது. ஓகே, எல்லாருக்கும் போய் அவர் தான் கொடுக்க சொல்லிட்டார்ல, வர எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. நோ. 2 பேர் காணிக்க வாங்கினாங்க பழைய ஏற்பாட்டில். ஒன்று ஆரோன், இன்னொன்று மோசே. ஆரோன் சொன்னா, உங்க பொண்ணு தங்கத்தெல்லாம் எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு. ஜனங்களும் பொண்ணெல்லாம் தூக்கி அவனுக்கு கொடுத்தாங்க. அதுல இருந்து அவன் ஒரு பொற்கன்று குட்டியை உண்டாக்கி ஜனங்களுக்கு சாபத்தை கொண்டு வந்துட்டான். ஜனங்க அதை மனப்பூர்வமா காணிக்கையா தான் கொடுத்தாங்க தங்கத்தை. ஆனா அதன் மூலமா ஒரு பொன் கன்று குட்டி உருவாகி சாபம் ஆயிடுச்சு. இப்ப மோசே கேட்கிறான், உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் மன உற்சாகமா கொண்டு வாங்க. ஜனங்க தங்கத்தை எல்லாம் கொண்டு வராங்க திரும்பமா.
மோசே காணிக்க கேட்டதுல இருந்து மோசேக்கு கொடுத்தது எல்லாமே தேவ ஆலயத்திற்குன்னு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ நீங்க காணிக்க கொடுக்கும்போது கவனிக்க வேண்டிய ஒன்னே ஒரு விஷயம், அது பொன் கன்று குட்டி செய்யப்பட போதா இல்ல தேவாலயம் கட்டப்பட போதா? நான் மோசேக்கு கொடுக்கறேன்னா இல்ல ஆரோனுக்கு கொடுக்கறேன்னா? மோசேக்கு கொடுத்தா அது ஆசீர்வாதமா இருக்கும், ஹல்லேலூயா. ஆரோனுக்கு கொடுத்தீங்க அது சாபமா மாறிடும். அங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கொடுக்கணும்னு எல்லாரும் கொடுத்துருக்கோம். ஆண்டவர் உங்களை எங்க வச்சிருக்கிறாரோ, எங்க உங்களுக்கு போஷாக்கு கிடைக்குதோ, யார் உங்களுக்கு மெய்ப்பனா கொடுத்துருக்காரோ அங்க நீங்க கொண்டு வந்து கொடுங்க. இங்க இருந்து அது தேவாலயத்துக்கு பயன்படும், இங்க இருந்து அங்க இருந்து வேலை ஆண்டவருடைய வேலைக்கு அது பயன்படும். அப்ப நீங்க எழும்ப ஆரம்பிச்சிடுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொடுக்க கொடுக்க பெருகிக்கிட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஒரு நாள் தசம பாகத்தில் ஆண்டவரை ஏமாத்திடாதீங்க பிரதர்ஸ், சகோதரி. ஆண்டவருக்கு கொடுக்கறத நீங்க குறைச்சிடாதீங்க. எனக்கு கொடுங்க நான் கேட்கல, அதுக்காக வரவும் இல்லை. என்னுடைய பிரசங்க தாளந்த காட்டுறதுக்காகவோ இல்லை உங்ககிட்ட இருந்து பாராட்ட வாங்கிட்டு போறதுக்காகவோ பணத்தை வாங்கிட்டு போறதுக்காகவோ நான் வரல. அவ்வளோ சீக்கிரம் நான் வரவும் மாட்டேன். அவர் எனக்கு சொன்னதுனால நான் வந்தேன். உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை என்கிட்ட சொன்னதுனால நான் வந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களை எனக்கு கொடுக்க சொல்லல, அவருக்கு. உங்ககிட்ட இருந்து நான் எதையும் எதிர்பார்க்கல. உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஹல்லேலூயா. நான் செலவு செய்யணும்னு தான் விரும்புகிறேன். நான் செலவு பண்ணப்படவு தான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு செலவு செய்யணும் நான் விரும்பலை. ஏன்னா கொடுக்கறதுனுடைய ஆசீர்வாதத்தை உணர்ந்தவனா. ஹல்லேலூயா. என்னைக்கு நான் கொடுக்க ஆரம்பிச்சேனோ அவர் எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சார். அது இப்படி போகுது, அப்படி வருது, போயிட்டு என்கிட்ட தான் வரும். அது ஒரு பால் மாதிரி. நான் இந்த பால் நான் கீழே போட்டேன்னா திரும்ப அது மேலே வந்துட்டே தான் இருக்கும். நான் எவ்வளோதான் ஆண்டவர் கொடுத்தாலும் அது என்கிட்ட வந்துட்டே தான் இருக்கும். ஹல்லேலூயா. அதுவும் கொடுத்த மாதிரி வராது, கொடுத்ததை விட அதிகமாகவே தான் வரும். ஹல்லேலூயா. இந்த 4 விஷயம். நம்பர் 1 ஜெபம், அடுத்தது ஐக்கியம், அடுத்தது பார்வை, 4வது கொடுக்கிறது. இந்த 4ம் யோவான் பண்ணாரா? பேதுரும் யோவானும் செஞ்சாங்க பாருங்க. 2 பேரும் சேர்ந்து இந்த 4ஐயும் பண்ணாங்க. சப்பானியாய் கடந்த ஒருவன் எழும்பினான் ஐயா. அவன் எழும்பினது சாதாரணமா எழும்பல, குதித்தெழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களோடு கூட தேவாலயத்திற்குள்ள பிரவேசித்தார். ஜனங்கள் யாவரும் அதை கண்டு, அவன் நடக்கிறதையும் அவன் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஹல்லேலூயா. நான் இப்படி சொல்றேன், உங்க சர்ச் அப்படின்றது என்னன்னா அது ஒரு கார். சொல்லுங்க, என்னது சர்ச்னா? என்ன கார் பார்த்துருக்கீங்களா? வெளியில நிக்குது, என்ன கூட்டிட்டு வந்தாங்க ஒரு கார்ல. கார் பார்க்காதவங்க யாராவது இருக்கீங்களா? ஓகே. சபை அப்படின்றது ஒரு கார். காருக்கு தமிழ்ல என்ன? கார்ன்றது இங்கிலீஷ், தமிழ்ல என்ன? மகிழுந்து. வண்டர்ஃபுல். பஸ்னா பேருந்து, சிற்றுந்து. காருக்கு பேர் என்ன? மகிழுந்து. அதாவது அது எதுக்குன்னா பஸ்ல ஊரே ஏறும் இறங்கும். ஆனா கார்ல யார் மட்டும் தான் ஏற முடியும்? உங்க வீட்டுக்காரர் மட்டும் தான் ஏற முடியும். உங்க வீட்டுல இருக்கிறவங்க. கார்ன்றது உங்க குடும்பத்துக்குன்னு நீங்க வாங்குறது. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க அதுல என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக வாங்குறது. சபைன்றது அப்படிதான். இது யார் வேணா வரலாம், யார் வேணா போலான்ற இடம் கிடையாது. இது ஒரு குடும்பம். ஹல்லேலூயா. இந்த குடும்பம் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்க போயிட்டு இருக்கிறோம்? பூலோகத்துல இருந்து பரலோகத்துக்கு நம்ம டிராவல் பண்ணி கார்ல போயிட்டு இருக்கிறோம். ஆமென். சோ உங்க பாஸ்டர் தான் டிரைவர். அவர் டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்காரு. இப்போ இந்த சபை மூவ் ஆகணும் அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட் அங்க இருக்கணும். அப்படின்னா தான் அதான் ஃபியூவல். அபிஷேகம் தான். அபிஷேகம் இருக்கிற சபை தான் மூவ் ஆகுற சபை. ஹல்லேலூயா. இப்போ அந்த கார் மூவ் ஆகுறதுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன? சக்கரம். கார்ல இருக்கிற 4 சக்கரம் தான் ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா போயிடுமா? டிரைவர் இருக்கிறாரு, ஃபியூவல் இருக்கு, பெட்ரோல் இருக்கு, கார்ல எல்லாமே இருக்கு. கார் ஒரு டயர் பஞ்சர் ஆயிடுச்சுங்க, காத்து இல்லாம இருக்கு, வண்டி மூவ் ஆகுமா? நான் சொல்றேன், இந்த சொன்ன 4 விஷயமும் 4 டயர் மாதிரி. உங்க சபை இருக்கிற இடத்துலயே விழுந்து கிடக்குற நீங்க நகர்ந்து மூவ் ஆகி போகணும்னா ஒரு வீல் ஜெபம், ஒரு வீல் ஐக்கியம், ஒரு வீல் பார்வை, ஒரு வீல் கொடுக்கிறது. இந்த 4 வீலும் ஃபுல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா காரு சும்மா ஜெட்டு வேகத்துல போக ஆரம்பிச்சிடுயா. ஹல்லேலூயா. அப்புறம் கார் எங்கேயுமே நிக்காது, நான் ஸ்டாப்பா ஓடிக்கிட்டே இருக்கும். யாரும் உங்களை தடுக்க முடியாது. நோ ஆக்சிடென்ட், நோ சிக்னல், நோ டிராபிக் போலீஸ்.
அது போய்கிட்டே இருக்கும், யாரும் உங்களை நிறுத்தவே முடியாது. ஹல்லேலூயா. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? இது சபைக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் பொருந்தும். 4 மட்டும் இருந்துச்சுன்னா போதும். நீங்கள் ஜெப நேரத்தில் ஐக்கியத்தில் பார்வையில் கொடுக்கறதுல மட்டும் சரியாக இருந்துட்டீங்கன்னா போதும். 4 காரும் 4ல் ஒரு வீல் பஞ்சராக இருந்தாலும் எல்லாமே இருக்கு பிரதர். அந்த சிஸ்டர்கிட்ட மட்டும் நான் பேச மாட்டேன், ஐக்கியமாக இருக்க மாட்டேன். நீங்கள் பிரிஞ்சு என்கிட்ட ஜெபம் இருக்குது, பார்வையெல்லாம் இருக்குது, தரிசனம்லாம் பார்க்குறேன், தீர்க்க தரிசனம்லாம் சொல்கிறேன், நல்லா தான் கொடுக்குறேன், ஆனால் அந்த ஐக்கியன்ற ஒரு விஷயத்தில் மட்டும் என்கிட்ட இல்லை, ஒரு வீல் பஞ்சர் எனக்கு கூட மூவ் ஆகாது. அதுக்கும் ஆமேனா? நான் சொல்றேன், இது உங்க காருங்க. உங்க கார் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா சரி நீ எவனாவது பண்ணட்டும் அப்படின்னு நீங்க வேடிக்கை பார்த்து நிப்பீங்களா? உங்க காரை மெக்கானிக் வரானோ இல்லை நீங்க இறங்கி கழட்டி வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு 4 வீலுமே பஞ்சர் ஆகி தான் இருக்கு. யாருக்கு குத்துதோ குத்தட்டும். யாருக்கு தீர்க்க தரிசனமா எடுத்துக்கொள்ளுகிறார்களோ தீர்க்க தரிசனமா எடுத்துக்கொள்ளட்டும். பிகாஸ் நான் உங்களுக்கு கணக்கு கொடுக்கிறவன் அல்ல, நான் அவருக்கு கணக்கு கொடுக்கிறேன். அவர் எனக்கு என்ன சொல்றாரு அதை தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு 4மே நல்லா இருக்கு, நீங்க மூவ் ஆவீங்கன்னு சொல்லிட்டு போறதுக்காக நான் வரல. 4ம் பஞ்சரா கிடக்கு. இந்த 4 இன்னையிலிருந்து நீங்க ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க, காத்தடிக்க ஆரம்பிச்சிடுங்க, ரிப்பேர் பஞ்சர் ஒட்ட ஆரம்பிச்சிடுங்க. 4க்கும் எல்லாம் சேர்ந்து பஞ்சர் ஒட்டிட்டுங்க. நான் சொல்றேன், அடுத்த தடவை வர்றப்ப நீங்க இப்படி இருக்க மாட்டீங்க. ஓ நான் வருவேன், அடுத்த தடவை வருவேன். ரொம்ப லேட் ஆமேன்னு சொன்னதுனால லேட்டா தான் வருவேன். நான் வருவேன். சிலருக்கு இஷ்டமே இல்லை, இவன் வந்தானா முடிக்க மாட்டான், யார் இவனை தெரியாமல் ஏற்றிட்டாங்களோ. நான் அப்போ கூட கேட்டேன், பாஸ்டர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கு என்னை பற்றி ஏதாவது சொன்னாங்களா? யா 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 நான் இல்லை, எனக்குள்ள இருக்கிறவர், அவர் முடிக்க மாட்டார், அவர் பேசிக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா அவ்வளவு இனிமையா இருக்கும், எந்திரிச்சு போகவே மனசு வராது. அவர் அவ்வளவு நல்லா பேசிக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. அவர் தான் சொல்றாரு, 4ம் பஞ்சராய் கிடக்குதுப்பா, இன்னைக்கு சரி பண்ணு. இப்போ உங்க மேல ஒரு அபிஷேகத்தை ஊத்த போறாரு. இப்போ ஒரு ஜெப அபிஷேகத்தை உங்க மேல ஊத்த போறாரு. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இப்போ ஊத்த போற அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம்னா, சாதாரணமான ஜெப அபிஷேகம். உங்களால நீங்க ஜெபிக்கல அப்படின்னா உங்களுக்கு தூக்கமே வராது. ஆமேனா? நான் சொல்றேன், நைட் தூங்க மாட்டீங்க, பிடிங்கிட்டு வர. என்ன ஆண்டவரை தூக்க, நான் படுத்து என்னதான் புரண்டு படுத்தாலும் தூக்கமே வர மாட்டேங்குது. நீ ஜெபிக்கல, நீ என் கூட 2 மணி நேரம் நீ செலவிடவே இல்லை, நீ எனக்கு இந்த நாளுக்குரிய தசம பாகத்தை நீ எனக்கு கொடுக்கல, அப்புறம் எப்படி உன்னை தூங்க விடுவாரு அவரு? ஜெப அபிஷேகம் இருக்கிறவன் ஜெபிக்காம தூங்க முடியாது. ஆராதிக்கிற அபிஷேகம் இருக்கிறவன் ஆராதிக்காம அவனுக்கு வேலையே ஓடாது. நீங்க நல்ல பிரியாணி கொடுத்தாலும் அவனுக்கு திருப்தியா இருக்காது, அவன் ஆராதிச்சாதான் அவனுக்கு திருப்தியா இருக்கும். நல்ல ஒரு பிரசங்கிக்கிற அபிஷேகம் ஒருத்தனுக்கு இருந்து அவனுக்கு என் ஊர்ல இருக்கிற எல்லா சொத்தையும் அவன் பேர்ல எழுதி வச்சு அவன் பிரசங்கம் பண்ணலன்னா அவனுக்கு திருப்தியே இருக்காது. நீ என்ன வேணா எனக்கு எவ்வளவு பணத்தை கொடுத்தா எனக்கு பிரசங்கம் பண்ணாம எனக்கு திருப்தியாவே இருக்காது. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த அபிஷேகம் என் மேல இருக்குது. நான் சொல்றேன், இப்போ உங்க மேல ஜெப அபிஷேகம் இறங்க போகிறது. அது உங்களை சாப்பிட விடாது. நீ ஒழுங்கா ஜெபிக்கலன்னா சாப்பாடே உள்ள இறங்காது, உன்னை தூங்க விடாது, உன்னை படுக்கையிலே புரண்டு தள்ளிடுவார் ஆண்டவர். அப்பா எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜெப அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இதுக்கப்புறம் உங்க ஜெப வாழ்க்கை எழும்பும். ஒரு ஆமென். ஓ இந்த சபை பிரிவினை இல்லை, இனிமேல் சபை ஒற்றுமையா இருக்கும். இனி சண்டை இல்லை சபைக்குள்ள. இனி பாஸ்டருக்கு விசுவாசிக்கும் மோதல் டிஷிம்லாம் கிடையாது. இனி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்களை நான் சொல்றேன், யாராவது உள்ளேயே பேசாம இருந்தீங்கன்னா இந்த சபை முடியும் போதே பேச ஆரம்பிச்சிடுங்க. அப்பனா தான் நீங்க எழும்ப ஆரம்பிப்பீங்க. உங்க கார் எழும்பி மூவ் ஆகணும்னா நீ அந்த வீல இன்னைக்கே நீ சரி பண்ணிடு, இல்லைன்னா வண்டி எழும்பவே எழும்பாது, பஞ்சர் ஆகி குழியிலேயே தான் கிடக்கும். உனக்கு பின்னாடி வந்த கார்லாம் உன்னை விட தாண்டி போயிட்டே இருப்பான், நீ எழும்பாம அப்படியே தான் நின்றுட்டு இருப்ப. விளங்குதா? விளங்குறவங்க மட்டும் சொல்லுங்க ஒரு ஆமென், ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழும்புவேன், 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 கழுகு போல எழும்புவேன், சத்தமாய் சிறகை அடித்து எழும்புவேன், கழுகு போல எழும்புவேன், சிறகை அடித்து எழும்புவேன், 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 கழுகு போல எழும்புவேன்,
காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மகனே, காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி கானான் அழிக்கவில்லையோ. கரங்களை தட்டி பாடுவோமா? இஸ்ரவேலுக்கு இன்ப கானான் அழிக்கவில்லையோ. இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வேன் என்றும் பின்னும் இறங்கவில்லையோ. இல்லையோ, 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 மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ, மனஸ்தாபம் கொள்ளவில்லை. காப்பார், காப்பார், என்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மகனே, காத்திடுவார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல வாசல காப்பார். நீ ஏன் கலங்குற? நீ ஏன் கலங்குற? பக்கத்துல வாசல நீ எழும்புற நேரம் வந்துடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எழும்ப முடியாதபடி எத்தனை பேர் சேர்ந்து உன்னை நெருக்கி 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 அமுத்தி அமுத்தி வச்சாலும் இப்ப நான் இந்த ப்ராஃபஸி டிக்ளேர் பண்ற இந்த நேரத்துல தானே உன் எழுப்புதலின் நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாரும் சேர்ந்து என்னோட சொல்லுங்க, ஏன் சத்துருவே? சொல்லுங்க பிரதர். பயமா இருக்கா? அவனை பார்த்து பேச பயமா இருக்கா? அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவனை பார்த்து பயப்படுற அளவுக்கு அவன் ஒன்றும் பெரிய வீரனே கிடையாது. அவனை பார்த்து சொல்லுங்க, தோற்கடிக்கப்பட்ட பிசாசு, தோற்கடிக்கப்பட்ட என் சத்துருவே. அவனுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கிறேன். என்ன பேர்னா, வசனம் சொல்லுது, அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற கர்ஜிக்கிற. அவன் சிங்கம் கிடையாது, என்னவா தான் இருக்கான்? சிங்கம் போலதான் இருக்கிறான். அது என்ன சொல்லுது? எவனை விழுங்கலாமோ என்று. நான் கேட்கிறேன், சிங்கம் கடிக்குமா விழுங்குமா? சிங்கம் கடிக்குமா விழுங்குமா? அப்போ எவனை விழுங்கலாமோ இருக்கிறான்னா அவனுக்கு என்ன அர்த்தம்? ஒன்னு, ஒரிஜினல் அவன் சிங்கமே கிடையாது. ரெண்டாவது, பொக்கவாய் பிசாசு. சிலர் முறைச்சு பார்க்கறாங்க. அவனை பத்தி பேசினா உங்களுக்கு ஏன் கோவம் வருது? அவனை பொக்கவாயின்னு சொன்னா இவங்கெல்லாம் கோச்சிக்கிறாங்க. அவங்க பாரு, சிலர்லாம் என்ன முறைச்சு பார்க்கறாங்க. நான் சொல்லல, வசனம் சொல்லுது, எவனை விழுங்கலாமோ என்று. அவனால கடிக்க முடியாது. பக்கத்துல பசங்க, அவனால உன்னை எதுவும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஓ ரிகா சலாதரா, ஹல்லேலூயா. ஓ, அவனால கடிக்க முடியாது. எஸ், ஹல்லேலூயா. ஹே, அவன் ஒரு பொக்கவாய் பிசாசு. சொல்லுங்க, ஏ பொக்கவாய் சத்துருவே. கொஞ்சம் வீரமா தான் சொல்லுங்க, ஏ பொக்கவாய் சத்துருவே. சந்தோஷப்படாத. அவன் சிரிச்சா எப்படி இருக்கும்? இப்ப சிரிச்சிங்க பாத்தியா? இதுதான் ஒரிஜினல். அது டூப்ளிகேட். அவன் சிரிச்சா உள்ள ஒண்ணுமே இல்ல, கடிக்கவே முடியாது. பயப்படாத, உன்னை அழைச்சவர் காப்பாரு. அவனால உன்னை கடிக்கவே முடியாதையா. ஹல்லேலூயா. அவன் வாய்க்குள்ள நீ போயிருக்கலாம். இப்ப ஆண்டவர் உன்னை பிடிச்சு இழுக்கிற. நான் ப்ரொஃபெட்டிக்கலா பேசுறேன். உன்னை அவன் வாயில பிடிச்சு இழுக்கிறார். இப்போ you will rise. பக்கத்துல பாச, நீ எழும்புவ, எழும்புவ, எழும்புவ.
இன்னொன்று சொல்ல, அவங்க காது பிடிச்சிக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் கால் அக்குபஞ்சர் பாயிண்ட். இங்கே பிடிச்சா நல்லா விளங்குமா, அதனால தான் டீச்சர்லாம் காதை பிடிச்சி திருக்கிறது. அவங்கள ஜென்டிலாக காதை பிடிச்சி பக்கத்தில் இருக்கிறவங்க காதை பிடிக்க சொன்னேன். உங்கள் காதை நீங்கள் பிடிச்சிட்டு இருக்கீங்க. அவங்க கோச்சிக்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. இப்போ தான் ஐக்கியத்தை பற்றி பேசியிருக்கிறோம், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நான் சொல்லும் போதே செஞ்சிட்டிங்கன்னா நல்லது. வெளியில் போய் காதை பிடிச்சிங்கன்னா அவங்க காதை திருப்பி பிடிச்சிடுவாங்க. ஓகே, பக்கத்தில் இருக்கிறவங்க காதை பிடிச்சி சொல்லுங்க, நீ எலும்புடா, நீ எலும்பு, ஏன் பயப்படுற? நீ பயப்படாத, நீ கழுகுடா. சொல்லு, நீ கழுகுடி, நீ தோத்து போக மாட்ட, நீ எலும்புன்ற. நானு காதை பிடிச்சிக்கல, விளங்குதா, ஏறுதா உள்ள? பிரதர்ஸ், நீங்க பண்ண மாட்டீங்க. உங்க காதை பிடிச்சி கேட்டுக்கிறீங்க, விளங்குதா அப்படின்னு. பக்கத்துல காதை அக்கு பஞ்சர் பாயிண்ட் பிடிச்சிக்க, விளங்குதுல, ஏறிச்சில உள்ள. நீ எழும்புவ, சபை எழும்போ, நீ எழும்புவ, நீ எழும்புவ. திரும்ப ஆயிரங்கள் உன்னுடைய கைகளில் புரள ஆரம்பிக்கும். நீ விழுந்து போன நிலைமையிலேருந்து எழும்புறது அல்ல, அதை விட அதிகமாக எழும்புவ. எழும்பும் போதே கோழி மாதிரி இவ்வளோதான் என்னால் எழும்ப முடியலாம் கிடையாது, கழுகு மாதிரி எழும்புவ. அதான் பாட்டு திரும்ப அட்லீஸ்ட் பாடும்போதாவது விளங்குதா? நீ சொல்ல உனக்காவது விளங்கணும். அந்த சத்துருவை பார்த்து சொல்லணும், ஹல்லேலூயா, ஏ சத்துருவே, என்ன மனசுல, ஏ சத்துருவே, சந்தோஷப்படாத, ரொம்ப சிரிக்காத, உள்ள ஒண்ணும் இல்லை உனக்கு. நான் விழுந்தாலும் கழுகு போல எழும்புவேன். இந்த எழும்புறதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்ப அந்த அப்போஸ்தலர் 3:7 வாசிங்க. வலது கையினால அவன் சும்மா எழும்பிடானோன்னு அவன் எந்திரிச்சிடல, கையை பிடிச்சி அவனை தூக்கி விட்டாங்க. ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள கரங்களை பிடிச்சி சொல்லுங்க, எழும்ப சொன்னா போதுமா? கழுகு போல